पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। நமஸ்காரம். புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சாந்தி மந்திரம் இப்போ நான் அனுப்பாமல் இருக்கேன். இன்னைக்கு நான் அனுப்பிடுறேன். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். இப்போ புதுசாக அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக கிளாஸ் ஆரம்பிக்கிற மாதிரியே இப்போ ஜீவன் முக்தி விவேகத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். நியூ கமர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. ஏன் சுவாமி அப்படியே பழைய ஸ்டூடெண்ட்டோட போக வேண்டியது தானே, எதுக்காக திரும்ப நீங்கள் உள்ளே சேர்க்குறீங்க நிறைய பேரை? புதுசாக சேர்த்தா பார்த்தீங்கன்னா பழைய கிளாஸ்லாம் விட்டு போயிருமே அப்படின்னு உங்களுக்குலாம் கேள்வி வந்திருக்கணும். ஏன் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, புஸ்தகங்களில் பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இதில் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான புக்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இப்போ சொசைட்டியில். ட்ரெடிஷ்னலான புக்கு பார்த்தீங்கன்னா பழைய கமெண்ட்ரிலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய கமெண்ட்ரியிலெல்லாம் இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோமோ அதெல்லாம் சேர்ந்து இனிமே பார்க்க போகிறதும் பார்த்தீங்கன்னா புஸ்தகங்களாக இருக்குது. அது இல்லாமல் மாடர்ன் புக்ஸ்லாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிற பாடத்துலேருந்து தான் புக்கே இருக்குது. அப்போது பூரணமான புக்கு ஒன்று, இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிற புக்கு ஒன்று, 2 புக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்போ ஒருவேளை ஜீவன் முக்தி விவேகத்தில் இந்த பார்ட்லேருந்து ஒருத்தர் ஆரம்பித்தா கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல உபயோகமாக இருக்கும். யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா கலந்துக்கலாம் அப்படின்னு அதுக்காக தான் ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்து இப்போ உள்ளே கொண்டு வந்திருக்கோம்.
இந்த ஜீவன் முக்தி விவேகத்துல நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மொத்தம் ஒரு 5 பிரகரணம் இருக்கு. இதுல 5 சாப்டர்னு வச்சுங்களேன். இதுல இப்ப நம்ம முதல் சாப்டர் வந்து பாக்குறது வந்து பிரமாண பிரகரணம் அப்படின்னு முதல் சாப்டர் நம்ம பார்க்கறோம். இந்த பிரமாண பிரகரணத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் டாபிக் வந்து விவிதிஷா சந்நியாச நிரூபணம் அப்படின்னு, அதை நம்ம முதல்ல பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 2வது டாபிக் வந்து வித்வத் சந்நியாச பிரகரணம் அப்படின்னு 2வது டாபிக், அதையும் பார்த்துட்டோம். 3வது கிளாஸ் முடியும் போது நம்ம பார்த்தது ஜீவன் முக்தி ஸ்வரூபம் அப்படின்னு 3வது டாபிக் பார்த்துருக்கோம். 3 டாபிக் பார்த்துருக்கோம். அப்ப இந்த முதல் சாப்டர்ல இன்னும் ஒரு 3 டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மிச்சமா இருக்கு. மொத்தம் 3 பார்த்துருக்கோம். 4வது எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வந்துடும், ஜீவன் முக்த லட்சணம். இப்ப புது பாடத்துல யாரெல்லாம் சேர்ந்திருக்கீங்களோ அவங்களுக்கு இதுதான் முதல் டாபிக்னு வச்சுங்க. நமக்கெல்லாம் 4வது டாபிக். புதுசா சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல் டாபிக் ஜீவன் முக்த லட்சணம். இதுக்கு அடுத்தது விதேக முக்த லட்சணம். ஜீவன் முக்தன்னா அவனுடைய லட்சணம் எப்படி இருக்கணும். ஏன்னா லட்சியத்தை தெரிஞ்சாதான் ஒருத்தன் வந்து ஐடியலா எப்படி இருக்கணும்னு ஒருத்தன் இருக்கானோ அவனை பத்தி தெரிஞ்சாதான் அவன் மாதிரியே நம்மளும் ஆகணும் அப்படின்னு நமக்கு வந்து முயற்சி பண்ணும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா காலையில கூட ஒரு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்துல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்றார், ஹனுமன் வந்து பாத்தீங்கன்னா ராமரை பார்த்து சொல்லும் போது சொல்றார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நானும் அதே மாதிரி நடந்து ஜீவன் முக்தன் ஆகிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹனுமன் சொல்லுவார். அப்போ எதுக்காக ஜீவன் முக்தனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனோட லட்சணங்கள் என்ன அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கிறவங்க ஜீவன் முக்தன் எப்படி இருப்பானோ அவன்கிட்ட நேச்சுரலா இருக்கிற அந்த குவாலிட்டிஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணும் போது சாதனைகளா வச்சுக்கும் போது அதை அடைய முடியும் அப்படின்னு 2வது சாப்டர்ல பகவத்கீதையில ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம்னு ஒரு பார்ட் வருது. 54வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஜீவன் முக்தனுக்கு பேர் வந்து ஸ்தித பிரஜ்ஞன்னு பேரு. அவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது சங்கரர் பாஷ்யத்துல சொல்லும் போது சொல்றார், ஜீவன் முக்தனுக்கு நேச்சுரலா சுபாவமா என்ன தன்மைகள் இருக்குமோ அதை ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னா மெதுவா சாதனைகள் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார். அப்ப சாதகனுக்கு சாதனைகள், ஜீவன் முக்தனுக்கு சுபாவமான குணங்கள். அப்ப அந்த லட்சணங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 4வது இதுல வந்து பாத்தீங்கன்னா டாபிக்ல பார்க்க போறோம் ஜீவன் முக்த லட்சணம். அதுக்கப்புறம் 5வது விதேக முக்த லட்சணம்னு ஒண்ணு பார்க்க போறோம். தேகத்தை விட்டவங்க விதேக முக்தர்கள் அப்படின்னு பேர், அவங்கள பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதிவர்ணாசிரமி அப்படின்னு நம்ம ஒருத்தரை சொல்றோம், அத்தியாசிரமின்னு சொல்லுவோம், இல்லைன்னா அதிவர்ணாசிரமின்னு சொல்லுவோம். இப்ப ரமண பகவான் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரமண பகவான் அத்தியாசிரமியா இங்க வாழ்ந்துட்டு போனார். அப்ப அதனால அவங்கள பத்தின லட்சணங்கள், நம்ம சதாசிவ பிரம்மேந்திரர் அத்தியாசிரமியா தான் இருந்தார். நிறைய மகான்கள் இருந்திருக்காங்க. இந்த நம்ம நிறைய பேர் இந்த தமிழ்நாட்டுல எல்லாம் சொல்லுவோம், அங்கங்க இந்தியா ஃபுல்லா இருக்காங்க. என்னன்னா அடையாளங்கள் இல்லாம நிறைய முக்த புருஷர்கள் இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் சாக்கடை சாமி, கோணி சாமி, அந்த சாமி, இந்த சாமி, நிறைய பேரை சொல்லுவோம். என்ன அவஸ்தையில இருக்காங்களே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பேர் என்ன பேருனா அத்தியாசிரமி அப்படின்னு பேர். ஆசிரமங்களை கடந்தவர்கள், பிரம்மச்சாரி இல்ல, கிரகஸ்தனும் இல்ல, வானப்பிரஸ்தனும் இல்ல, சன்னியாசியும் இல்ல, எந்த கேட்டகரியிலயும் அவங்கள கொண்டு வர முடியாது, எந்த அடையாளங்களும் இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தியாசிரமி அப்படின்னு பேர். அப்ப இன்னும் நம்ம 3 டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரகரணத்துல 3 டாபிக் பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்த லட்சணம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போறோம். யாராவது வந்து பாத்தீங்கன்னா நியூ கமர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் பிரகரணத்தையுமே இந்த முதல் சாப்டர் வந்து நான் ஃபுல்லா இன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா போடுறேன். இந்த நைட்டு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற 3 டாபிக்கையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், மெதுவா கேட்கறதா யூடியூப்ல இருக்கிறது மெதுவா கேட்டு முடிச்சிடணும். இல்ல சாமி எனக்கு டைம் இல்லை, நான் இன்னையில இருந்து பாடத்துல சேர்ந்துக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னா இன்னையில இருந்து கண்டினியூ பண்ணி நான் ஃபுல் பிரகரணத்தையும் இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணிடுறேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டுறேன். ஆயிடுச்சுங்களா? சொல்லுங்கம்மா. ஆமா அப்லோட் பண்றோம். இல்ல அப்லோட் பண்றோம், ஆனா ஃபுல் டாபிக் வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு போட்டு விடுறேன். இதுல கூட போய் எடுத்துக்கலாம். நம்ம போட்டுறோம், அங்கேயும் போடுறோம். நிறைய பேருக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறது வந்து எப்படின்னு தெரியல எடுக்கிறது. நம்ம அப்லோட் பண்றோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போய் மோர்ல போய் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல போய் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஆனா இந்த ப்ராசஸ் வந்து விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். இப்போ எனக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கே அதெல்லாம் தெரியாது. அப்போ அதனால வந்து நம்ம என்ன பண்றோம், வாட்ஸ்அப்லேயே நான் போட்டு விட்டுறேன், ஃபுல்லா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம டாபிக் ஆரம்பிக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்த லட்சணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். வித்யாரண்ய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான கைட்லைன் வச்சுங்க. யாரெல்லாம் பகவத்கீதை படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் எல்லாம் நம்ம ஏற்கனவே கேட்டிருப்போம், தப்பு தப்பா கூட கேட்டிருப்போம். புரிஞ்சா போதுன்ற வேதாந்தத்துல நிறைய எரர்லாம் இருக்கு. அதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஓஹோ இந்த இடத்துல நம்ம இப்படி படிச்சோமே தப்பு அப்படின்னு ஒவ்வொன்றையா ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமியோட தான் இதை நம்ம படிக்கிறோம். ஜீவன் முக்த லட்சணம் 4வது டாபிக்ல வர்றது, பிரமாண பிரகரணத்துல வர்றது. ஆரம்பிச்சிருங்க, முதல்ல இருந்து பார்ப்போம். ஸ்ருதி ஸ்மிருதி வாக்கியானி ஜீவன் முக்தி சத்பாவே பிரமாணானி. ஸ்ருதி ஸ்மிருதிகள், நிறைய ஸ்ருதிகள் இருக்கு, நிறைய ஸ்மிருதிகள் இருக்கு. அதுல சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அப்படிலாம் நிறைய மந்திரங்கள் தான் வந்து வாக்கியங்கள்னு பேரு. அந்த மந்திர வாக்கியங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஜீவன் முக்தி சத்பாவே, ஜீவன் முக்தின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கியத்தை ஏன் சொல்லணும்னா, நம்ம துவைத்த மதங்கள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைஷ்ணவ மதமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா சைவமா இருக்கட்டும், எதெல்லாம் விசிஷ்டாத்வைதம், சைவம், துவைத்தம், எதெல்லாம் துவைத்த மதங்கள் இருக்கோ இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இறந்த பிறகு இங்கிருந்து பரலோகத்துக்கு போய் தான் முக்தி அடைய வேண்டும், பரலோகத்துக்கு போறதுதான் முக்தி அப்படின்னு நம்ம இந்த வேதாந்தத்தை தவிர்த்து இருக்கிற மற்ற மதங்கள் எல்லாம் சொல்கின்றன. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. ஒரே ஒரு மதம், நம்ம வேத மதம், அத்வைத்த மதம் மட்டும்தான் சொல்லுது எங்கேயோ போய் அடையிறது இல்ல அத்வைத சித்தி. மோட்சம் என்பது வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே அடைஞ்கிறது. எனக்கு தலைவலிக்குது அப்படின்னா சொல்யூஷன் எங்க வேணும், இங்கேயே எனக்கு சொல்யூஷன் கிடைக்கணும், தலைவலி போகணும். அதை விட்டுட்டு நான் இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது போய் அடையிறது அப்படின்னா தலைவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு போகும் இறந்த பிறகு அப்படின்னா, அப்போ இங்க எவ்வளவு துக்கமா இருக்கும். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற மதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி அப்படின்றத ஒண்ணு அக்செப்ட் பண்றது இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. வைஷ்ணவமா இருக்கட்டும், விசிஷ்டாத்வைதம், துவைத்தம், அப்புறம் நம்ம இந்த சைவ மதங்கள், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கைலாயம் போகணும், வைகுண்டம் போகணும், இல்ல உபாசகர்களா இருந்தா பிரம்மலோகம் போகணும், இது மாதிரி போய் தான் அடைய வேண்டும். ஜீவன் முக்தி என்று ஒன்று இங்கே இல்லை. தேகம் வச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு ஜீவன் முக்தி கிடைக்காது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றன. அப்ப அதுக்காகத்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், ஸ்ருதிகளும் ஸ்மிருதி வாக்கியங்களும் ஜீவன் முக்தி சத்பாவே அப்படின்னா ஜீவன் முக்தி அப்படின்ற ஒரு தன்மையானது, ஜீவன் முக்தன் இருக்கான், ஜீவன் முக்தின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா பிரமாணங்களாக இருக்கின்றன. என்ன பிரமாணம்? வேத பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம், ஸ்மிருதி பிரமாணம் இருக்கின்றது. தானிச்ச கடவல்யாதிஷு பட்யந்தே. அந்த ஸ்ருதியை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்ருதி சொல்றார் ஆச்சாரியார். கடவல்லி அப்படின்னா கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 2:2:1 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இந்த ஜீவன் முக்தனை பத்தி பேசும்போது இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னா, தத்ர விமுக்தஸ்ச விமுச்சியதே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. விமுக்தஸ்ச விமுச்சியதே, ரெண்டு விமுக்திய வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. இங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முக்தனானவன், ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முதல் விமுக்தஸ்ன்றதுக்கு அர்த்தம் மந்திரம் வந்து விமுக்தஸ்ச விமுச்சியதே அப்படின்னு இருக்கு. தத்திர விமுக்தஸ்ய விமுச்சியதே, 2 விமுக்தி அப்படின்னு இருக்கு. விமுக்தினா என்ன அர்த்தம்? விடுதலை. விடுதலை அடைந்தவன் திரும்பவும் விடுதலை அடைகின்றான். என்ன சுவாமி, விடுதலை அடைஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப விடுதலை அடைகிறான்னு என்ன அர்த்தம்? ஒருத்தன் ஜெயில இருந்து வெளில வந்துட்டான், அவ்வளவுதான், ஒரு விடுதலை தானே. அப்புறம் விடுதலை அடைந்தவன் விடுதலை அடைகின்றான் அப்படின்னு 2 சப்தம் இருக்கு. அப்படின்னா அதுல எப்படி சுவாமி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல முக்கியமான சொல்றோம், முதல் விடுதலை வந்து பாத்தீங்கன்னா ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போது, தேகம் இருக்கும் போதே அடையக்கூடிய ஜீவன் முக்தி அவஸ்தா. அப்ப பிராரப்தம் முடியும் போது இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம் முடிஞ்சோன இல்லாம போயிடும். அப்ப இல்லாம போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேருனா
தேகம்ன்றது ஒரு கொஞ்சோண்டு ஒரு பந்தம் தானே. இப்ப ரமண பகவான் இருந்தார், ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜீவன் முக்தரா இருந்தார். ஏன் ரமண பகவான சொல்றீங்க சாமினா, இப்ப வரப்போகுது உங்களுக்கு எல்லாம் எல்லா வாக்கியங்களும் பகவான் ரமணருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூட்டபிளா இருக்கும் அவர் பேசுனது எல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முக்தனா இருந்து தேகம் விட்டு போச்சுன்னா அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா விதேக முக்தர்கள் அப்படின்னு பேரு. அப்ப விதேக முக்தர்கள் அப்படின்னு சொல்றது ரெண்டாவது விமுக்தி, விமுச்சியத்தை அப்படின்ற வார்த்தை. அப்ப ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முக்தர்களாயிருந்து இந்த தேகம் விட்டு போனோன அதுல இருந்தும் தேகத்திலிருந்தும் விடுதலை அடைந்தவர்களா என்ன பண்றாங்க, விதேக முக்தியை அடைகின்றார்கள் அப்படின்னு. அப்ப ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஜீவன் முக்தி, இந்த தேகம் விட்டு போச்சு அப்படின்னா இறந்து போச்சுன்னு சொல்ல மாட்டோம், தேகம் விட்டு போச்சு அப்படின்னா விதேக முக்தி அப்படின்னு கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இது பிரமாணம், இது கட்டவல்யாம். அதுக்கப்புறம் ஜீவன் ஏவ திருஷ்டபந்தனாத், ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்கு நல்லா பார்த்தோம்னா தெரியும். காம குரோதாதிகள் தான் நம்மளோட பெரிய பந்தம். நம்ம சொல்றோம்ல, நம்முடைய உறவுகள் மேல நமக்கு ரொம்ப அலாதியான பாசம் இருக்கு, பந்த பாசம் இருக்கு. இந்த தேகத்து மேல ரொம்ப அதீதமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கு. ஐயோ இது போயிடுமோன்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. காமம் இருக்கு, அட்டாச்மெண்ட், பற்றுதல், நிறைய பற்றுதல் வச்சிருக்கோம், பயம் வச்சிருக்கோம், நிறைய ராகத்வேஷங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நாலா பக்கத்துல இருந்து நம்மளை வந்து பாத்தீங்கன்னா கட்டி வைக்கப்பட்டவர்களா நம்ம இருக்கோம். லிபரேஷனாவா இருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமானா, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொன்னு இழுக்குது. ஒன்னு தலையை பிடிச்சி இழுக்குது, ஒன்னு காலை பிடிச்சி இழுக்குது, ஒன்னு கையை பிடிச்சி இழுக்குது. ஒரு உறவா இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டியா இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேக பந்தங்களா இருக்கு, இன்னொன்னு நம்ம ஆசா பாஷங்களா இருக்கு. ஆஷா பாஷ சதைர் பத்தக அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஆஷா பாஷ சதைர் பத்தக காமக்ரோத பராயணாகா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீதால சொன்ன ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்திக்கணும். அப்ப நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்பட்டிருக்கோம். ஆனா ஜீவன் முக்தன் அப்படின்றவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் ஏவ, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, இந்த தேகம் இருக்கும் போதே ஜீவன் முக்தனுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ், நம்மள்ட்ட காமக்ரோதாதிகள் இருக்கும். அந்த ஜீவன் முக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமக்ரோதாதிகள் எதுவுமே இருக்காது. அந்த திருஷ்டபந்தனாத், திருஷ்டபந்தனம்னு என்ன அர்த்தம், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இவர் பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தரை பார்த்தா தெரிஞ்சிடும் நமக்கு. எனக்கு மேல எனக்குள்ளார ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுனாவே அந்த காமத்தினால நான் கட்டப்பட்டிருக்கேன்றது பார்க்கும் போதே தெரியும். பாருங்க, சாமி வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க அல்லாடுறாரு, காரு பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு கண்ணு இங்க அங்க போகுது. அப்ப அவர் காரு மேல ஆசை வச்சிருக்காரு, கட்டப்பட்டிருக்கு. நம்மளை வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் எங்கேயாவது போச்சு அப்படின்னா, ஒரு கார் போச்சுன்னா நம்மளை அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது, மூக்கணங்கயிறு போட்ட மாதிரி. இந்த மாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த பச்சை தலையை காட்டினா மாடு பின்னாடியே போற மாதிரி நம்ம பார்வைகளும் நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு பின்னாடியே போகுது. சொஸ்தமா நம்மளால இருக்க முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்க முடியல. அப்ப நம்ம திருஷ்டபந்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பார்க்கும் போதே நம்ம எல்லாம் காமக்ரோதாதியில பந்தப்பட்டிருக்கோம். ஆனா இந்த ஜீவன் முக்தன் எப்படிப்பட்டிருக்கான் அப்படின்னு கேட்டா, ஜீவன் ஏவ திருஷ்டபந்தனாத் காமாதி விசேஷண முக்தஹ சன். காமம் குரோதம் முதலியவைகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளேஷங்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, பஞ்ச கிளேஷங்கள், அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷன் சொல்ற பஞ்ச கிளேஷங்கள். அவித்யான்ற அஜ்ஞானம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம், ராகம் விருப்பு வெறுப்பு, ராகத்வேஷம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மரண பயம். இதுதான் நம்மளை கட்டி வச்சிருக்கு. இது எல்லாத்துல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா விசேஷமா முக்தகசன், விடுபட்டவனா. ஏன் சாமி விசேஷம்ன்ற வார்த்தை ஏன் சொல்லுது, விசேஷம்னா ரொம்ப சிறப்பா விடுபட்டவன் அப்படின்னு. நமக்குலாம் எங்க காமம் குரோதம்லாம் இல்லாத ஒரு இடம் இருக்கு, எங்க டீப் ஸ்லீப், சுசுப்தி. அப்ப இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியா வந்து பாத்தீங்கன்னா முக்தனா இருக்கும். சரி, இப்போ வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமரக்கட்டு மேல உங்களுக்கு யாருக்காவது ஆசை இருக்கா? சின்ன வயசுல என்னைக்காவது வரும். ஆனா பொதுவா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சின்ன வயசுல எவ்வளவு ஆசைப்பட்டிருப்போம். சின்ன சின்ன அல்பமான விஷயங்கள் மேல எல்லாம் ஆசைப்பட்டிருப்போம். பஞ்சு மிட்டாய் ஆசைப்பட்டிருப்போம். சின்ன லேடிஸா இருந்தீங்கன்னா கொலுசு மேல ஆசைப்பட்டிருப்போம். சின்ன வயசுல பெரிய ஹாரம் வேணும்னு ஆசைப்பட்டிருப்போம். தாவணி கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது தாவணி கட்டணும்னு, ஏஜ் அட்டன் பண்ணணும்னு சாரி கட்டணும்னு ஆசை வரும். பசங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் வாங்கினா நல்லா இருக்குமே
RX-100 வாங்கினா நல்லா இருக்குமேனு ஆசை வரும். டீனேஜ்ல மீசை வந்து வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஆசை வரும். ஏகப்பட்ட ஆசைகள் இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இல்ல. அப்ப நம்ம முக்தனா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. வேற வேற ஆசைகள்லாம் அந்த இடத்துல வந்துடுச்சு. அப்ப ஆசைகள் போயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசைகள், பல ஆசைகள் போயிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பல ஆசைகள் புதுசா வந்திருக்கு. அப்ப தூக்கத்துல மட்டும் நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு ஆசைகளும் இல்லாம ஆனந்தமா தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஆசைகள் அங்க எந்த ஆசைகளும் இல்லை. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகத்தோட வேக்கப்புல இருக்கும் போது கூட என்ன பண்ணுவான், காமக்ரோதங்கள் எதுவுமே இல்லாம ஆனந்த சுரூபமா அவன் இருந்துகிட்டு இருப்பான். அப்படி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா முக்தகசன், விடுபட்டவனா இருந்துகிட்டு. அப்ப அப்படி இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு எந்த பந்தமும் இல்லை. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் பேரு ஜீவன் முக்தன் அப்படின்னு பேரு. ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முக்தனாக இருந்து கொண்டு தேக பாதே. அப்ப ஒரு காலத்துல என்ன ஆகும், தேகம் விழுந்து போகுமா. அப்ப தேகம் வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம் முடியும் போது தேகம் விழுந்து போகும். அப்படி விழுந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பாவி பந்தாத் விசேஷேன முச்சியதே. பாவி பந்தாத்னா என்ன ஆகும், திரும்ப தேகம் வரணும். தேகம் வந்தா தேகத்துக்குள்ளார ஒரு கூட்டுக்குள்ளார அடைஞ்ச மாதிரி. இந்த கிளி வந்து ஒரு கூட்டுக்குள்ளார அடைஞ்சிருக்கு, நான் அப்படின்ற கிளி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேகம் இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும், முக்தன் விசேஷமா முக்தன் ஆயிடுறான். அப்போ தேகம் இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தனுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் பந்தமாவது வந்து பாத்தீங்கன்னா லேசா வித்யா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவான். ஜீவன் முக்தனும் கூட தேகம் இருக்கிறதுனால கொஞ்சம் பந்தம் இருக்குன்னு நம்ம நிலையில இருந்து நம்ம பார்ப்போம். விதேக முக்தின்ற அவஸ்தையும் நம்ம லெவல்ல இருந்து சொல்றோம், அவருக்கு தேகமே இல்லாம போயிடுச்சு, முக்தன் ஆயிட்டார் அப்படின்னு. வாஸ்தவத்துல ஜீவன் முக்தனுக்கு ஜீவன் முக்தியும் விதேக முக்தியும் ஒண்ணுதான். அவன் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகத்தோட எந்த பந்தமும் இல்லை. ஆனா நம்ம பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், ரமண பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் வந்துச்சு, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு நம்ம சொல்லுவோம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் வந்துச்சு, அவரும் கஷ்டப்பட்டார். அப்படி நம்ம வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், ஐயோ அவர் கஷ்டப்பட்டாரே அப்படின்னு தோணும். ஆனா வாஸ்தவத்துல ஜீவன் முக்தர்களா இருக்கிற அவங்களோட நிலையில சுகம் துக்கம் எதுவுமே இல்லை. அப்ப அந்த மிச்சம் இருந்த அந்த தேகம்ன்ற ஒரு கூடு கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, ஒரு நெஸ்ட் கூட விதேக முக்தியில வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடுச்சு. நம்ம பார்வையில ஜீவன் முக்தன் விதேக முக்தியை அடைந்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஞானியோட பார்வையில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முக்தி மட்டும்தான், ஜீவன் முக்தி விதேக முக்தின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப நம்ம பார்வையில இருந்துதான் ரெண்டு விதமான முக்தி சொல்லப்படுது. அப்ப விதேக முக்தனுக்கு திரும்ப சரீரம் வருமா. இப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விடுபட்டுருது. நம்ம சூசைட்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்கல்ல. என் லைஃப்ல நிறைய பேர் சூசைட் அட்டம் நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஏகப்பட்ட பேர் சின்ன வயசுல இருந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இறந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லிபரேஷன் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணப்பட்டது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சார்வாக்குற மதத்துல எல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, தேகம் போயிடுச்சுன்னா எரிச்சிருவாங்க, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம்லாம் கிடைக்காது, அதெல்லாம் சும்மா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நிறைய பேருக்கு தாட் என்ன இருக்கு அப்படின்னா, தேகம் போச்சு அப்படின்னாவே விடுதலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவத்துல அப்படி இல்லை. இந்த அஜ்ஞானம்ன்ற பீஜம் இருக்கிற வரைக்கும் நமக்கு திரும்ப திரும்ப கர்ம வாசனைகள் வந்து பேங்க் பேலன்ஸ்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து கர்மத்துக்கு ஏத்த மாதிரி வாசனைகளுக்கு ஏத்த மாதிரி திரும்ப 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 நமக்கு ஜென்மம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா முக்தனுக்கு என்ன நடக்கும், ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு அவித்யா நாசமாயிடுது, கர்மங்கள் நாசமாயிடுது, வாசனைகள் நாசமாயிடுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா காரணம் இல்லாத காரணத்தால் இந்த தேகம் விட்டு போச்சுன்னா திரும்ப அவன் பிறப்பதில்லை. விதை இல்லை, விதை இருந்துச்சுன்னா முளைக்கும், விதை இல்லை, அதனால அவனுக்கு தேகம் திரும்ப உண்டாவதில்லை. அதனாலதான் இங்க சொல்லுது பாவி பந்த அவிசேஷேன, பாவி பந்தாத் விசேஷேன. பாவி பந்தம்னு என்ன அர்த்தம், இனி ஃபியூச்சர்ல தேகம் விட்ட பிறகு, ரமணர் வந்து தேகம் விட்டார், தேகம் விட்ட பிறகு ரமணருக்கு அடுத்த தேகம் எங்கேயாவது கிடைச்சிருமா, நமக்கெல்லாம் கிடைச்ச மாதிரி அவருக்கும் ஒரு தேகம் கிடைக்குமா, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கிடைக்குமா, சதாசிவ பிரம்மேந்திரருக்கு கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்த புருஷர்கள் யாருக்கும் திரும்ப தேகம் கிடைக்காது. அதான் வந்து பாத்தீங்கன்னா விசேஷமா அவர்கள் விடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, வேதனாத் பிராகபி. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறியறதுக்கு முன்னாடி
இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்றோம்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு சன்னியாசி ஜீவனத்துல நிறைய இருக்கும். நீண்ட காலம் சன்னியாசி ஜீவனத்துல ஒரு நியமமா நிறைய வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட சாதனைகள் எல்லாத்தையும் பண்றோம். சாஸ்திரத்துல என்ன சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, சாதன சதுஷ்டயம். ஷமஹா கஹா மனோ நிகிரஹா. ஷமம்னா என்ன? சமாதி சட்க சம்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா விவேக வைராக்கியம், அதுக்கப்புறம் சமாதி சட்க சம்பத்தி. இந்த சமாதி சட்க சம்பத்தியில மொத்தம் 6 குவாலிட்டி சொல்லுதா. என்னென்ன குவாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷமம், மனோ நிகிரகம், சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா வேற விஷயங்கள் அதிகம் போகாம கண்ட்ரோல் பண்ற, சித்த ஏகாகிரம் அப்படின்னு பேரு. மனோநிகிரகம்னா என்ன அர்த்தம்? சித்தத்தை கண்ட்ரோல் பண்றது, மனசை கண்ட்ரோல் பண்றது. தமம்னா என்ன அர்த்தம்? இந்திரிய விஷயங்களை போகாம இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது. அப்புறம் உபரதின்றதுக்கு அர்த்தம் சுதர்ம அனுஷ்டானத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு எல்லா கர்மங்களையும் தேவையில்லாத நான்சென்ஸ் எல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கு பேரு உபரதி. அதுக்கப்புறம் ஸ்ரத்தா சமாதானம். ஸ்ரத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா திதிக்ஷா ஒண்ணு இருக்கு. திதிக்ஷா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருமைகளை பொறுத்து கொள்ளுதல். நல்ல துவந்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். வெயில் அப்படிதான் அடிக்கும். எல்னோவோ இல்லை ஏதோ ஒரு நின்னோ வந்துகிட்டு தான் இருக்கும். ஏதாவது வந்து போயிட்டு இருக்கோம். மழையோ வெயிலோ எல்லாம் வரும். வெப்பம், குளிர், மானம், அபமானம் எல்லாம் வரும். இது எனக்கு இல்லை, நான் பார்க்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் சகிச்சுக்கிறது திதிக்ஷா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரத்தா. இந்த சாஸ்திரம் சொல்ற அந்த ஜீவன் முக்தி இருக்கு, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்றதுல நல்ல ஆழ்ந்த திடமான நம்பிக்கை. அதுக்கப்புறம் சமாதானம் சொல்லக்கூடிய ஒரு சமாதி, சவிகல்ப சமாதி நம்ம சொல்றோம். ஓங்காரத்திலயோ இல்ல பிராணன்லயோ ஏதோ ஒண்ணுத்துல சமாதி பண்றது. இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு? 6 குவாலிட்டிக்கும் பேரு சமாதி சட்க சம்பத்தின்னு பேரு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் உண்டாகிறதுக்கு முன்னாடி காலத்துலலாம் அபியாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் நமக்கு அந்த சுச்சுவேஷனே இல்லைன்னு வச்சுங்களேன். நம்ம தரித்திரம் பிடிச்சவங்க நம்ம கலியுகத்துல வந்து பிறந்திருக்கோம். என்ன பண்றது? இன்னும் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கலாம், இல்ல ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தோம்னு வச்சுங்களேன். நல்ல குருநாதர் என்ன பண்ணிருப்பார்? அது மாதிரிதான் வந்தோன்னு என்ன பண்ணிருப்பார்? நம்ம சத்தியகாமாவையோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதகேது, சத்தியகாமா, இது மாதிரி பெரிய ரிஷிமார்கள்லாம் இருந்தாங்க. இந்திரனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா போய் தபஸ் பண்ணுன்னு சொன்னார். இப்பெல்லாம் போய் தபஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளை விட்டுட்டு வேற குருட்ட போயிடுவாங்க. சாமி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன் போடுறாரு அப்படின்னு. அப்ப முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்த உடனே சிஷ்யனை கர்மயோகத்துல ஈடுபடுத்துவாங்க சித்த சுத்திக்காக. அதுக்கப்புறம் ஒரு உபாசனையை கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முக்கியமா பிராண உபாசனை. ஏதாவது ஒரு உபாசனையை கொடுத்து, மனோ பிரம்மேத்தி உபாசித்த, பிராண பிரம்மேத்தி உபாசித்த, இது மாதிரி உபாசனைகளை கொடுத்து, நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம சத்தியகாமா கதையை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சத்தியகாமா வந்து பாத்தீங்க அப்படின்னா குருநாதர் வந்து 400 மாடை கொடுத்து 1000 மாடு வந்து ஆகிற வரைக்கும் நீ வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சின்ன பையனை அனுப்புனாரு காட்டுக்கு அப்படின்னு. இந்த ஞான பார்ட்டை மட்டும் படிச்சுட்டு விட்டுருவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சத்தியகாமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விராட் உபாசனைக்கு ஒரு மாஸ்டர். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்னிஹோத்திர வித்யா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விராட் நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா, விராட் உபாசனா. அந்த விராட் உபாசனையை வந்து பாத்தீங்கன்னா அவர் மாடு மேய்ச்சிட்டு வந்தோட உடனே ஞானத்தெல்லாம் கொடுக்கல. குருநாதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகம் முடிஞ்சு மாடு மேய்ச்சிட்டு வந்தோடனே கர்மயோகம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உபாசனையை கொடுத்து, அந்த உபாசனை தான் எதை கொடுக்கும் அப்படின்னா சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம்ன்றது எல்லாத்தையும், அந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் உபாசனை மூலமா தான் வரும். இதை கொடுத்ததுக்கு பிறகுதான் ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் செய்வாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஜனகர்னு எடுத்துக்கிறோம். ஜனகர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஞானியா இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜனகரும் வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனையில ஒரு மாஸ்டர். அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவரோட குருநாதரா இருக்கிற யாக்ஞவல்யரே வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து ஜனக மகாராஜர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கியிருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதரே சிஷ்யன்ட்ட இருந்து ஒரு காலத்துல என்ன பண்ணிருக்காரு? உபாசனையோட ஞானத்தை வாங்கியிருக்காரு. அப்ப ஜனகர் வந்து நம்மள மாதிரி அவரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணார், நம்மளும் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்லாம். அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாஸ்டரா இருந்தார் உபாசனையில. இதே மாதிரி உபனிஷதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய உபாசனைகள் செய்யப்பட்டிருக்கும். இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன் என்னன்னா, நித்தியம் வந்து ஓங்காரத்தை ஜபம் பண்ணுங்க, பிராண வீக்ஷணம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன், பிராணாயாமம் பண்ணுங்கன்னு. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமம், தமம், உபரதி, திதிக்ஷாலாம் வர்றது. நல்ல விராட் உபாசனையை பண்ணுங்க, நல்ல இருக்கிற ஈஸ்வரனுக்கு எல்லாத்துக்கும் நிஷ்காமியமா ஹெல்ப் பண்ணுங்க, பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணுங்க. நாம் சொல்றது எதுக்கு அப்படின்னா அந்த கரண சுத்திக்காக. அப்போ நமக்கு ஒரு ஞானம் நான் பிரம்மம் அப்படின்ற ஞானம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் இங்க ஆச்சரிய சொல்றார், வேதனாத் பிராகபி. வேதனம் அப்படின்னா பிரம்மத்தை அறிவதற்கு முன்னால், பிராகுனா முன்னால்.
முன்னாலேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சமதமாதி சம்பாதனேன நம்ம மெதுவா வந்து உபாசகனாரோம், கர்மயோகத்தை நல்லா அனுஷ்டானம் பண்றோம், உபாசனை பண்ணி சமதமம், சமம்னா மனசோட நிகிரகம், தமம்னா இந்திரியங்களோட நிகிரகம், இது எல்லாம் நமக்கு வருது அப்படின்னா நல்லா பண்ணியிருந்தாலும் கூட, சம்பாதனம் பண்ணியிருந்தாலும் கூட, காமாதிபியோ முச்சியத்தையேவ. இப்ப எனக்கு வந்து சங்கல்பமே இல்லை. நான் சொல்றேன், நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன், சுவாமி உங்களுக்கு ஏதாவது சங்கல்பம் இருக்கானா? ஒரே ஒரு சங்கல்பம், என்ன அப்படின்னு கேட்டா மோட்சம் அடையணும், அவ்வளவுதான். வேற ஏதாவது சங்கல்பம் இருக்கானா? ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க, ரொம்ப ஃப்ரீ. சங்கல்பத்தை விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொஸ்தமா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கலாம். இங்க போகணும், அங்க போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதை போகம் பண்ணணும், அதை போகம் பண்ணணும், ஒண்ணுமே ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்தை விட்டுட்டு இருந்தாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இழுக்காம அங்க இழுக்காம நீங்க பாட்டுக்கு குவைட்டா உட்கார்ந்துருக்கலாம். மனசு வந்து பாத்தீங்கன்னா சமாதானத்தோட இருக்கும் உங்களுக்கு. அப்ப சமதமம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடையறதுக்கு முன்னாடியே சம்பாதனம் பண்ணியிருந்தாலும், நம்ம காமக்ரோதாதிகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா விடுதலை அடைஞ்சிருந்தாலும் கூட, ததாபி அப்படியே இருந்தாலும் கூட, உற்பன்னானாம் காமாதீனாம் தத்திர பிரயத்தனேன நிரோதா. இன்னும் ஞானம் அடையல. இப்ப நான் இருக்கேன் சாமி, அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொஸ்தமா இருக்குன்றீங்களா, உங்களுக்கு காமமே வராத சாமி, எதுலயும் ஆசையே வராத சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும். நல்லா தெரிஞ்சுங்க, சாஸ்திரம் படிச்சு நல்லா சொல்லி கொடுக்கறவங்களா இருந்தாலும், கொஞ்சம் எத்தனம் பண்ணி வந்து சமதமாதிகள் எல்லாத்தையும் அபியாசம் பண்ணியிருந்தாலும் கூட, அனுபூதிக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆச்சாரியோட பாஷ்யம். அனுபூதிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பப்போ இந்த மாயா வந்து இருக்கிறதுனால, பீஜம் இருக்கிறதுனால என்ன வரும், அப்பப்போ ஒரு காமம் வரும். நான் அதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாசனைகளை பத்தி சொல்லும் போது சொல்றோம், இந்த தீவிரமான அபியாசம் இருக்கும்போது ஒரு காமம் வரும்போதே எனக்கு அங்க போனா நல்லா இருக்கும்ல, எதுக்கு ஃபார் வாட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஒரு முமுட்சு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேள்வி கேட்க வேண்டியது, இந்த கேள்வி அடிக்கடி கேட்டுக்கணும். எந்த ஒரு ஆசை வரணும் அப்படின்னா நான் உடனே கேட்பேன், ஃபலூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, ஃபலூடா சாப்பிட்டு மோட்சம் கிடைச்சிருமா, மோட்சம் கிடைச்சிருமா? யோசிச்சு பாருங்க. இப்பவே எனக்கு சைனஸ் இருக்கு இந்த வெயில்னால. அப்ப ஃபலூடா நல்லா தான் இருக்கும். ஃபலூடா சாப்பிட்டா திரும்ப அவர் தான் கிளாஸ் கட் ஆயிடும், திரும்ப 4 நாள் லீவ் போட்டுற வேண்டியது தேவையாது. ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வழியை வந்து நம்மளா போய் எடுத்துக்கிற மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்பேன், சிதம்பரம் போனா நல்லா இருக்கும்ல, அதுக்கப்புறம் நல்லா வந்து அச்சன் கோயில் போய் சுவாமியை பார்த்துட்டு வரோம். அச்சன் கோயில் போனா தென்காசி போய் வந்து குற்றாலநாதரை பார்க்கணும், திருச்செந்தூர் போய் முருகனை பார்க்கணும். ஏகப்பட்ட லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்பை பார்க்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து வரும். இப்ப நான் உடனே கேட்பேன், அப்ப இங்க பிரம்மம் இல்லையா, இங்க சுவாமி இல்லையா? இப்ப உள்ளூர்ல இருக்க சுவாமி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஏமாத்தா, அங்க போனாதான் சாமி இருக்காரா? சரி, சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு கீதால படிச்சு கொடுத்துருக்குல்ல. ஈஸ்வரன் எங்க இருக்காரு, ஹிருதயத்துல இருக்காருன்னு சொல்லுது இல்ல, உள்ளேயும் வெளியிலையும் எங்கும் வியாபிச்சிருக்காருன்னு சொல்லுது இல்ல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க போகணும் அங்க போகணும்னு சொல்லி நினைக்கிறேனே, அது என்னது வாஸ்தவத்துல? மனசோட இச்சி, வேற எதுவும் இல்லை. மனசுல வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிற எந்த சங்கல்பமா இருந்தாலும் சுத்திர சங்கல்பம், கீழானது, ரொம்ப அல்பமானது. அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு எதுக்கு ஏன் அங்க போகணும், ஏன் எதுக்கு அடையணும் அப்படின்னு ஒரு வைஷ்யன் மாதிரி, ஒரு பிசினஸ் மாதிரி, எனக்கு இதை பண்ணா மோட்சம் கிடைக்குமா, இதை பண்ணா மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எந்த எண்ணமும் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகும். உங்களுக்கு வரக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிர்மூலம் பண்ணலாம். எதெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாத்தையும் அடைஞ்சவங்க நம்ம சுத்தி இருக்காங்க. எதெல்லாம் ஆசைப்படுறோமோ, எனக்கு வந்து அமெரிக்க ஜனாதிபதியான நல்லா இருக்கும்ல, ட்ரம்ப் என்ன முக்தி அடைஞ்சவரா இருக்காரு, அவனை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் வந்து நம்ம உலகத்துல பார்க்க முடியுமா? அப்ப ட்ரம்பாவே இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி போஸ்டிங்கே கிடைச்சாலும் கூட நிம்மதியோ மோட்சமோ இல்லை. எலன் மஸ்காவே பிறந்தாலும், உலகத்திலேயே பெரிய பணக்காரனா இருந்தாலும் என்ன இல்லை, மோட்சம் என்பது இல்லை. இது மாதிரி எவ்வளவு உலக அழகியா இருந்தாலும் சரி, எங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் தான் பெரிய உலக அழகி ஒரு காலத்துல, நாங்க என்னோட டீனேஜ்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் ஒன்னும் முக்தனாகல, ஐஸ்வர்யா ராய் அடைஞ்ச அபிஷேக் பச்சன் முக்தனாகல, எலன் மஸ்க் முக்தனாகல, ட்ரம்போ வந்து பாத்தீங்கன்னா முக்தனாகல. அமெரிக்க ஜனாதிபதி ஒரு 4-5 பேரை நம்ம பார்த்தாச்சு, வரிசையா சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம்.
அந்த இயர்ஸ் முடிஞ்சோன்னா இத்தனை பேர் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கியூல நின்றுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அமெரிக்க ஜனாதிபதிலாம் நார்மலா இருந்துட்டு இருக்காங்க. அப்ப முக்தி அடைஞ்சாங்களா? இல்ல. அப்ப எந்த விஷயத்த நீங்க வந்து ஆசைப்படுறீங்களோ அந்த இமீடியட்டா நமக்குள்ளார வரணும். இதை அடைஞ்சவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணும் இல்லை, நம்மள மாதிரி காமனா இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாட் ப்ராசஸ் மூலமாவே இது தேவையில்லை, இது மோட்சம் கொடுக்காது, இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை அப்படின்னு விசேஷ ரூபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம், இமீடியட்டா எனக்கு வந்து சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிரியம், ரொம்ப பிரியம். எனக்கு இந்த குட்டி குழந்தைங்கலாம் வந்துச்சு அப்படின்னா அப்படியே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ரசாஸ்வாதம் நடக்கும். நான் இமீடியட்டா என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, அவங்க அப்பா அம்மாவை யோசிச்சு பார்த்துப்பேன். 25 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைங்களுக்கு கூட்ட வேண்டியது. 25 வருஷம் குழந்தைக்கு மேல ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு மேல ஆசைப்பட்டீங்கன்னா அந்த குழந்தைங்க பிறந்து அந்த குழந்தைங்க ஆளாகி அதுங்களுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசவம். இப்ப நிறைய அப்பா அம்மாக்கள் பிரசவத்துக்காக எல்லாம் போனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. பிரசவத்துக்கு போகணும், பேரம்பெத்தியை வந்து பாத்துக்கணும், இன்னும் நிறைய ஒரீசுலாம் இருக்கு. வெளில வர முடியுமா? வர முடியாது. இமீடியட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிரகஸ்தர்களை பார்த்து அவங்க படுற கஷ்டங்களை பார்த்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஐயோ சாமி வேணவே வேணாம், தூரத்துல இருந்து பார்க்கலாம் ஆனா வந்து ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா உள்ளுக்குள்ளார ஆசை வரும்போதெல்லாம் பிரயத்தனப்பட்டு ஆச்சாரியர் சொல்றாரு, நான் வந்து சமதமாதிகள் இருந்தாலும் கூட அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசு ஃபலூடாக்கு ஆசை போகும், சோலாபுரி சாப்பிடணும்னு ஆசை போகும், ஊர் மேயலாம் அப்படின்னு அந்த ஊருக்கு போலாம் இந்த ஊருக்கு போலான்னு ஆசை வரும், அதுக்கப்புறம் குழந்தைங்களை பார்த்தா ஆசை வரும், நல்ல வஸ்திரங்களை பார்த்தா ஆசை வரும், நல்ல காரை பார்த்தா ஆசை வரும். இது மாதிரி எப்பவாவது நம்மளை அறியாம அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா டும் டும் வாசனைகள் இருக்குல்ல, பீஜம் மாயா இருக்குல்ல, அப்படி வரும்போதும் நல்ல பிரதிபக்ஷ பாவனை அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை சிந்தனையினால, அந்த எதிர்மறை சிந்தனையினால காமாதீனாம் தத்ர பிரயத்தனேன நிரோதா, காமம் குரோதம் முதலியவைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நிரோதம் செய்ய வேண்டும். எப்படி? பிரயத்தனேன முயற்சியோடு பண்ண வேண்டும். அப்ப இருக்கா முயற்சி இருக்கா? ஆமா. அனுபூதிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், முயற்சி பண்ணி அப்பப்போ ஏதாவது வரும் அதை முயற்சி பண்ணி நிரோதம் பண்ணணும். அத்திர தூ தீவிருத்தி அபாவாத் அனுத்பத்திரேவ ததோ விசேஷேன இத்யுச்யதே. சரி, இப்ப நமக்கெல்லாம் வந்து அது மாதிரி இருக்கா? ரமண பகவானுக்கு ஏதாவது தோணுமா சுவாமி? ஒரு முக்த புருஷன் நமக்கு முன்னாடி இருக்காருன்னு வச்சது. முக்த புருஷனுக்கு இப்ப எனக்கு வந்து நான் ஓப்பனா எனக்கு சொல்றேன், நான் பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த குவிட்டு கார் நல்லா இருக்கு இல்ல, இந்த குவிட்டு கார் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கார் நல்லா இருக்கு, அந்த கார் நல்லா இருக்கு. சின்ன வயசுல நிறைய கார் போட்டோவெல்லாம் சேர்த்ததோட வாசனை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கு. கார் போட்டோவா ஃபாரின் புக்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி கட் பண்ணி நிறைய அப்ப சின்ன வயசுல விளையாண்டுட்டு இருக்கும். கார்னாவே ஒரு பைத்தியம், அந்த வாசனை இருக்கும்ல. அப்ப அதே வாசனை வந்து பாத்தீங்கன்னா ஜாக்வார் கார் போச்சுன்னா ஜாக்வார் கார் போகுது, ஒவ்வொன்று பார்க்கும்போது எனக்கு சூப்பரா இருக்கு, இந்த கார் நல்லா இருக்கு, அந்த கார் நல்லா இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா. மினி கூப்பர் நல்லா இருக்குல்ல, பாக்குறதுக்கு சின்னதா இருக்குல்ல, மினி கூப்பர் வாங்கினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா பைத்தியம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார வாசனைகள் பிரதானமா இல்லைனாலும் ஒரு பக்கம் எங்கேயாவது ஜாக்வார் கார் போச்சு அப்படின்னா அப்படியே பார்க்கணும், நல்லா இருக்க காரு அப்படின்னு பார்க்கணும். இது மாதிரி வரும்போதும் கூட இப்ப இவன் ஒரு முக்த புருஷனுக்கு வருமா சுவாமி? அனுபூதிமானுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு மனசுல நல்லா புரியும். அனுபூதிமானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காமமும் எந்த ஒரு குரோதமும் வரவே வராது. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அத்திர அப்படின்னா இந்த விஷய விமுக்தஸ்ச விமுச்சியதே அப்படின்னு மந்திரம் இருக்குல்ல கட்டோபனிஷத்துல, விடுதலை அடைந்தவன் விடுதலை அடைகின்றான், விசேஷமா விடுதலை அடைகின்றான் சொல்லுதே. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அனுபூதிமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீவிருத்தி அபாவாத். நல்லா தெரிஞ்சுக்க, இதெல்லாம் ஹைலைட் பண்ணீங்க, புரிஞ்சா போதும், வேதாந்தம் இல்ல. என்ன சொல்லுது அப்படின்னா தீவிருத்தி அப்படின்னா புத்தியோட விற்த்திகள் இல்லாத காரணத்தால், புத்தி விற்த்தியே இருக்காது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா. அதான் இவரு ரமண பகவான் சொல்லுவார், நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, கண்ண திறந்தா சவிகல்பம், கண்ண மூடுனா நிர்விகல்பம். யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும். அதுக்கப்புறம் பேனா எழுதிட்டு பேனாவை மூடி வைக்கிற மாதிரி
சித்தவிருத்தி விவகாரத்துக்கு மட்டும் சித்தவிருத்தி எழும். அந்த காரியம் முடிஞ்சோன சித்தவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். இப்ப நமக்கெல்லாம் அப்படி ஆஃப் ஆகுதா? நம்ம சித்தவிருத்தி ஃப்ளோ போயிட்டே இருக்கா? காலையில எந்திரிச்சு ஆரம்பிச்சா நைட்டு தூங்குற நிறைய பேருக்கு தூக்கமே வராது, அந்த அளவுக்கு தாட் ஃப்ளோ போயிட்டே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாம சித்தவிருத்தி போயிட்டு இருக்கு. பாக்குறது எல்லாத்தையும் நினைக்கிறோம், இல்ல கடந்து போனதை நினைக்கிறோம், இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கோம் சித்தவிருத்தியில. காம குரோத லோபம் மோகம் பயம் எல்லா விருத்திகளும் நமக்கு பந்தப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா ஜீவன் முக்தனுக்கு விருத்திகள் இல்லாத காரணத்தால், முக்கியமானது, ஜீவன் முக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விருத்திகள் இருக்காது. அவனுக்கு என்ன இருக்கும்? அமனிபாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அவன்கிட்ட இருக்கு. மனமற்ற நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். நல்ல நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மில நின்னு 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 எவன் பழகனானோ எல்லா விஷயத்தாட்டையும் நேத்தி 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 நேத்தின்னு பண்ணினவனுக்கு, அனுபூதிமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அபியாசம் செய்து அனுபூதியை அடைந்தவனுக்கு என்ன ஆகாது? சித்தவிருத்தி இருக்காது. சாமி, சித்தவிருத்தி இல்லாம நம்மளால இருக்க முடியுமா சாமி? நல்லா இருக்க முடியும். நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல சித்தவிருத்தி இல்லாம தான் இருக்கின்றோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த இடத்துலலாம் சித்தவிருத்தி இல்லையோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காமக்ரோத லோபங்கள் இல்ல. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லையில்லாத ஆனந்தம் கிடைக்கிறது. எக்ஸாம்பிள் எது? தூக்கம், டீப் ஸ்லீப். சஞ்சலமான ஸ்லீப் இல்ல, நல்ல டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல, நல்லா தூங்குனேன்னு சொல்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க சித்தவிருத்திகள் இல்ல. அதனால ஆனந்தம் நமக்கு டெய்லி கிடைக்கும். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நமக்கு டீப் ஸ்லீப் இருந்தாலும் நம்ம ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல எந்த ஒரு காமக்ரோதமும் இல்லை. அப்ப சித்தவிருத்தி இல்லாத இடம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தனுக்கு சுவாபாவிகமா சித்தவிருத்தி இல்லாத நிலை இருக்கும். அதனால அவனுக்கு வந்து விசேஷமா அவன் விடுதலை அடைந்தவன். அப்ப அவனுக்கு சித்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்க விஷயங்கள் எல்லாம் போகும் வரும் எல்லாம் நடக்கும். ஆனா அவனுக்குள்ளார இதை அடையணும் அதை அடையணும், இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்னு எந்த எண்ணங்களும் உண்டாகவே உண்டாகாது. இதுதான் ஜீவன் முக்தனோட விசேஷமா விடுபடுகின்றான் அப்படின்ற மந்திரத்துல சொல்லப்பட்டதுக்கு அர்த்தமா சொல்லப்படுது. ததா பிரளயே தேகபாதே ச சதி. அப்ப 2 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரளய காலத்துல பகவான் ருத்ரன் என்ன பண்றார்? மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணியார். மிச்சம் இருக்குமா உலகத்துல? உலகத்துல ஒன்னும் இருக்காது. மகா பிரளயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மகா பிரளயம் எப்படி நம்ம டெய்லி உண்டாகிற தூக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நித்திய பிரளயம்னு பேர். நித்திய பின்னாடி நான் உங்களுக்கு எடுக்க போறேன். பாகவதத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரளயங்கள் எத்தனை பிரளயங்கள் சொல்ல போகுது அப்படின்னு இருக்கு. நம்ம டெய்லி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத் இல்லாம போகுது, தேகம் இல்லாம போகுது. இதுக்கு பேர் என்ன பேரு? நித்திய பிரளயம் அப்படின்னு பேர். இதே இந்த மொத்த சிருஷ்டியே இல்லாம போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மகா பிரளயம் அப்படின்னு பேர். பிரளய காலத்திலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா தேக பாத்தேச்ச, இந்த தேகம் விட்டு போன பிறகும் செத்து போனோனையும் சதி கிஞ்சித்து காலம் பாவி தேக பந்தாத் விமுச்சியதே. அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுறான் தெரியுங்க ஜீவன் முக்தன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரளயே தேக பாத்தேச்ச சதி. இந்த தேகம் பிரளயத்தை அடையும் போது நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரளயத்திலையும் தூக்கத்திலையும் டெம்பரவரியா தேகம் இல்லாம இருக்கு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் டீப் ஸ்லீப் போறோம், தேகம் இல்லாம இருக்கு, ஆனந்தமா இருக்கும். திரும்ப என்ன ஆயிடுறோம்? வேக்கப் ஆயிடுறோம், திரும்ப தேகம் வந்துருது. பிரளய காலத்துக்குள்ளார எல்லா ஜீவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தேகம் இல்லாம போயிடுறாங்க, ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. திரும்பவும் கர்மா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுனால திரும்பவும் சிருஷ்டிக்குள்ளார நம்ம ஜீவர்களா பிறக்க வேண்டி இருக்கு. ஆனா ஜீவன் முக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகம் விழுந்துச்சு அப்படின்னா, பிரளயம் ஆச்சு அப்படின்னா, தேகம் விழுந்துதான் பிரளயம். அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா கஞ்சித்து காலம் பாவி தேகம் தேக பந்தாத் விமுச்சியதே. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேக பந்தத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா 100% விடுதலை அடைகின்றான். திரும்ப தேகம் அவனுக்கு உண்டாவது இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அத்திரத்து ஆத்தியந்திகோ மோக்ஷக இது. அப்ப நமக்கு உண்டாகிற மோட்சம் இருக்கிற தூக்கத்துல. கோமால இருக்கிறவனுக்கு ஏதாவது பந்தம் இருக்கா? கொஞ்சோண்டு மயக்கம் ஆயிடுறோம். நம்ம லோ ப்ரெஷரு இல்ல லோ சுகர் ஏதாவது வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னவா ஆச்சுன்னே தெரியாது. நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில ரொம்ப லோ சுகர் ஆயிப்போச்சு. ஏதோ
மெடிசின் சாப்பிட்டது ஏதோ தப்பாகி போச்சு வந்து பார்த்தீங்கன்னா டும்னு யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக போன ஃப்ளஷ் அவுட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்னன்னு தெரியாது. நல்லா உட்கார்ந்து ஆனந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் சாஞ்சு அப்படியே உட்காந்து எங்கே இருக்குன்னு கூட தெரியல. நான் தூங்கிட்டு இருக்கேனா இல்லை வேக்கப்பில் இருக்கேனா, நான் என்னவா இருக்கேன் ஏதா இருக்கேன் ஒன்றுமே தெரியல. எவ்வளோ நேரம் இருந்தேன்னு கூட தெரியல. அப்புறம் மெதுவாக லைட்டாக வேக்கப் ஆச்சு. ஆஹா நம்ம ஏதோ ஆயிருக்கு என்ன பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போதான் மெதுவாக ஞாபகத்துக்கு வருது, ஆஹா ஏதோ இருக்குது அப்படின்னு. வேகமாக வந்து ஒரு சர்க்கரை எடுத்து வாயில் போட்டதுக்கப்புறம் மெதுவாக நம்ம இருக்கோம் அப்படின்னு. அப்போ டெம்பரவரியாக நமக்கு மூர்ச்சா அவஸ்தை மயக்கமாகிறது. அப்புறம் டீப் ஸ்லீப்பில் இது மாதிரி யாராவது சமாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவிகல்ப சமாதி ஏதாவது ஒரு இடத்துல போய் லயத்தை அடைகிறது. இது மாதிரி இடங்கள்லாம் நமக்கு டெம்பரவரியா தேகமும் இல்லை, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கமும் இல்லாம போகுது. அதனால சுகதுக்க அனுபவங்கள் நமக்கு டெம்பரவரியா டெய்லி தூக்கத்துல இல்லாம போகுது. ஆனா முக்தனுக்கு நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகம் விழுந்த பிறகு அவருக்கு தேகம் திரும்பவும் ஒரு தேகம் கிடைக்கிறதே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அத்திரது இந்த ஜீவன் முக்தனோட விஷயத்துல என்ன பண்றோம், விமுக்தஸ்ச விமுச்சியதே அப்படின்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமுச்சியத்தை விடுதலை அடைகின்றான் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆத்தியந்திகோ மோக்ஷயதி. ஆத்தியந்திகம்ன்றதுக்கு அர்த்தம் முடிவான 100% வந்து பாத்தீங்கன்னா விடுதலை அடைகின்றான் முக்த புருஷன். அப்ப ஜீவன் முக்தன் இறந்தான் அப்படின்னா விதேக முக்தின்னு பேரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல முக்தி, 100% முக்தின்னு சொல்லக்கூடியது. இது அபிப்ரேத்திய விசேஷேன யுக்தம். அப்ப கட்டோ உபனிஷத்துல இருக்கிறது இருக்குல்ல, விமுக்தஸ்ச விமுச்சியதே அப்படின்னு இருக்கிறது. விடுதலை அடைந்தவன் விடுதலை அடைகின்றான், விடுதலை அடைந்தவன் விடுதலை அடைகின்றான். விடுதலை அடைந்தவன் விடுதலை அடைகின்றான்றதுல விடுதலை அடைந்தவன்றது முதல் விஷயம் ஜீவன் முக்தி. ரெண்டாவது விடுதலை அடைந்தான் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா விதேக முக்தி அப்படின்னு ரெண்டு முக்தியும் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவன் முக்தன் எப்படி விடுதலை அடைஞ்சிருக்கான், நம்மளுக்கும் அவனுக்கும் இருக்கிற வித்தியாசம், நம்மகிட்ட காமக்ரோதாதிகளால் பந்தப்பட்டிருக்கோம், பந்த பாசங்களால. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பந்த பாசமும் இல்லை, காமக்ரோதங்களும் இல்லை. அப்ப ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே விடுபட்டவனா அவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தியும் இருக்கு, விதேக முக்தியும் இருக்கு அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரமாணம் கட உபனிஷத்துல இருக்கிறது சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் அடுத்து சொல்றார், பிருகதாரண்யகே பட்டியதே. பிருகதாரண்யக உபனிஷதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இது பிருகதாரண்யத்துல மட்டும் இல்ல, முண்டக்கத்திலையும் ரொம்ப பிரசித்தமான மந்திரம் இது. முண்டக்கம் இருக்கு, அதே மாதிரி கட்டத்திலையும் கூட இந்த மந்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய உபனிஷதங்கள் இருக்கிறது. ஆச்சாரியர் பிருகதாரண்யகம் மட்டும் போடுறார். எனது யதா சர்வே பிரமுச்யந்தே காமாயேஸ்ய ஹிருதி ஸ்ரிதாஹ அதமர்த்யோ மிருதோ பவதி அத்ர பிரம்ம சமஷ்ணுதே. அத்ர பிரம்ம சமஷ்ணுதே. பிருகதாரண்யத்துல 4, 4, 6 ரொம்ப பிரசித்தமான மந்திரம். நான் இந்த மந்திரத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை அப்ளை பண்றதை பத்தி நான் பலமுறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நம்ம திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை கொஞ்சமா நம்ம வந்து முன்னாடி பின்னாடி பாக்குறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசைகள் பட்டிருப்போம், ஏகப்பட்டது கண்டதெல்லாம் ஆசைப்பட்டிருப்போம். இப்ப வந்து நம்ம என்ன சுவாமி பண்றது அப்படின்னு கேட்கும்போது மந்திரம் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் ஒரு முமுக்ஷுத்துவம் முதல்ல வர்றது. முமுக்ஷுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது, மோக்து மிச்சா முமுக்ஷுதா அப்படின்னு லட்சணம் சொல்லுது. நான் விடுதலை அடையணும், நான் பந்தத்துல இருக்கேன். விடுதலைன்னு என்ன சுவாமி நம்ம சொல்றோம், பிறவியே இல்லாம போறது, திரும்ப ரீபர்த் வராம போறது. எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா ரீபர்த் எடுக்காம போயிடணும். எந்த பிறவி பிறந்தாலும் நாய் பிறப்பு தான் சார், நாய் பிறப்பு தான். எந்த பிறவி பிறந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சுகம் இல்லவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிறவியே எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் முமுக்ஷுத்துவம் அப்படின்னு பேர். இப்ப வந்து நமக்கு உள்ளார என்ன வரணும் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்குள்ளார என்ன ஏற்படுத்துறேன்னா திரும்ப 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 பேசுறது மூலமா இந்த எல்லா விஷயங்களும் அனித்தியம், இது எல்லாம் பொய், இதெல்லாம் இல்யூஷன், இதை அடைஞ்சா வந்து வாஸ்தவம் இல்லை, கனவுல நம்ம அடையிற மாதிரி தான்
அப்படின்னு புரிய வச்சு இது எல்லாம் இல்யூஷன், இது வாஸ்தவம் இல்லை அப்படின்னு புரிய வச்சு இந்த ஞானாபியாசம் நடக்க தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, நான் அடைய வேண்டியது ஆத்மா ஒன்றைத்தான் அடைய வேண்டும், வேற எதுவுமே எனக்கு வேணாம். மற்ற எல்லா சங்கல்பங்களும் காம சங்கல்பங்களும் வெறும் அல்பமானது, பொய்யானது அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளார வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம காமகான்னு பேரு. இப்ப இங்க பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன மந்திரம் சொல்லியிருக்கு? 4 4 6. இந்த 4 4 6ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லைன் 6ல 7 இல்ல 4 4 7 வரணும். ஆமா 7ன்னு போட்டுங்க பக்கத்துல. 6வது மந்திரம் இல்ல, பக்கத்துல தப்பா போட்டிருக்கு, 7ன்னு போட்டுங்க. 6வது மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நான் படிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 6 ரெஃபரன்ஸ் 6ன்னு பக்கத்துல போட்டுங்க. அந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அருமையான மந்திரம் சொல்லுது. வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன, நம்ம எங்க பந்தப்படுறோம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. நமக்கும் ஜீவன் முக்தனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வந்து மந்திரம் சொல்லுது. 5 6 ரெண்டு மந்திரம் முன்னாடி இருக்கிறத நான் படிக்க போறேன். 5வது மந்திரம் சொல்லுது, யதாகாரி யதாச்சாரி ததா பவதி ததா பவதி. நீங்க யதாகாரி மந்திரம் சொல்லுது, என்னத்தை பண்றீங்களோ, என்ன ஆச்சரணத்தை செய்யறீங்களோ, என்ன கர்மத்தை பண்றீங்களோ, எதை ஆச்சரணம் பண்றீங்களோ அதுவாகவே ஆகின்றீர்கள். ஃபர்ஸ்ட் ஒரு மந்திரம் சொல்றது, எதை பண்றானோ அதுவா ஆகிறான், எதை அனுஷ்டிக்கிறானோ அதுவாகவே ஆகின்றான். அதனால சாதுகாரி சாதுர்பவதி, நல்லது பண்றவன் நல்லதை அடைகின்றான். மங்களமான நல்ல புண்ணிய கர்மாக்கெல்லாம் பண்றான்னு வச்சுங்க, அவன் புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு புண்ணியாத்மாவா பிறக்கிறான். சாதுகாரி சாதுர்பவதி, பாப்பகாரி பாப்போ பவதி. எனக்கு தர்மத்து மேல ஆசை இருந்து நான் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றேன், தர்மத்தை நிறைய பண்றேன் அப்படின்னா நான் என்ன ஆவேன்? அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஜென்மத்தை எடுப்பேன், மங்களமானவனா நல்லவனா ரொம்ப உயர்ந்தவனா தர்மியா ஆவேன், புண்ணிய லோகங்கள்ல பிறப்பேன், திரும்ப இந்த லோகத்துக்கு வந்தாலும் புண்ணியாத்மாவா இருப்பேன். ஏன்? நான் பண்ணது நல்லது. சாதுகாரி சாதுர்பவதி, பாப்பகாரி பாபி பவதி. அப்ப பாப்பத்தை செய்தவன் என்ன ஆகிறானா, பாப்பிகள் அடையக்கூடிய பாப்ப லோகங்களை அடைகின்றான், நரகாதிகளை அடைகிறான். திரும்ப பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே திரும்பவும் நம்ம வந்து என்ன பண்றான், நாசத்தை அடைகின்றான், ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ சொல்லிட்டு பிறகு பாப்பகாரி பாபி பவதி பாப்போ பவதி, புண்ணிய புண்ணியேன கருமனா பவதி. நீங்க புண்ணிய லோகத்தை அடையணும்னா என்ன பண்ணணும்? சொர்க்காதி மேலெல்லாம் இருக்க லோகத்தை அடையணும் அப்படின்னா புண்ணிய கர்மாக்களை செய்தால் மட்டும்தான் புண்ணியமான லோகங்களை அடைய முடியும். அப்ப வைதிகர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, கர்மகாண்டிகள் எல்லாம் நல்ல புண்ணிய கர்மாக்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எல்லாத்துலயும் என்ன இருக்கு? சங்கல்பம் இருக்கா? எல்லாத்துக்கும் சங்கல்பம் இருக்கு, புண்ணிய கர்மா பண்ணிக்கிட்டு. அப்ப புண்ணியேன புண்ணியம் புண்ணியோ பவதி, புண்ணியத்தினால வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மனா பவதி, புண்ணிய லோகங்கள் புண்ணிய கர்மத்தினால் அடையப்படுகின்றன. பாப்போ, பாப்பத்தினால் வந்து பாத்தீங்கன்னா பாப்ப லோகங்கள் அடையப்படுகின்றன. அதோ கலு ஆகுகு, ஆகையினால் வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்கள் ரிஷிமார்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்றாங்க அப்படின்னா, காமமய ஏவ அயம் புருஷ இதி. இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு ஃபுல்லா காமம் தான். மனுஷன்னாவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோட ஆசை இருந்துகிட்டே இருக்கு. மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா காமமயோயம் புருஷக, மனுஷன் அப்படின்றது காமமயமானவன். காமம் இல்லாத மனிதன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்லவே இல்லை. நம்ம எல்லாம் பந்தப்பட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காமத்தினால் பந்தப்பட்டிருக்கோம், ஆசை இருக்கு. அப்ப மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கீதா படிக்கும் போது ஒன்று பார்த்துட்டு வந்துறீங்களா, கீதால 17:3 பார்த்துருக்கோம், ஸ்ரத்தாமயோயம் புருஷகா. இந்த மனுஷன் வந்து சிரத்தையே வடிவானவன் அப்படின்னு இருக்கு. பிருகதாரண்யம் சொல்லுது, இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா காமமே வடிவானவன், இவனோட ரூபமே காமம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. காமமயோயம் புருஷா. சரியா, காமமயமா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னா இல்ல, காமமயத்தினால் என்ன நடக்கும்? யதா காமோ பவதி, உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசை வருது, ஃபலூடா சாப்பிட்டேன். எப்ப சாப்பிட்டீங்க சுவாமி? ரொம்ப நாள் சொல்லிட்டே இருக்கீங்களா ஃபலூடா அப்படின்னு. ஃபலூடா சாப்பிட்டு நம்ம 4 வருஷம் இருக்குமா?
4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு எனக்கு. இன்னும் ஃபலூடா சாப்பிடல, ஒரு வாட்டி தான் சாப்பிட்ருக்கேன். அப்போ ஃபலூடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு பெரிய கிளாஸ், இவ்வளோ பெரிய கிளாஸ்ல கொண்டு வந்து வச்சான். நாங்கள் ஏதோ தேவையில்லாமல் ஏதோ புதுசாக இருக்கேன் ஃபலூடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எது என்ன ஐட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இவ்வளோ பெரிய கிளாஸ் எங்களால் சாப்பிடவே முடியல. என்னால் ரொம்ப நேரம் விழி புதுக்கி போய் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளார. ஆனால் ஒரு அமேசிங்கான அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிப்போச்சு, அந்த சாப்பிட்ட மாத்திரத்துல அந்த சுக அனுபவம் இருக்குல்ல, இப்போவும் மெமரியில நான் கொண்டு வரேன் அப்படின்னா அது எங்கேயோ போய் ரிஜிஸ்டர் ஆயிருக்குல்ல. அப்ப சாப்பிட்டது நாக்கோட முடிஞ்சு போச்சு, உள்ள போயிடுச்சு. ஆனா சாப்பிட்ட சுக அனுபவம் சித்தத்துல போய் என்னவாயிருக்கு, வாசனை சுகவாசனையா சித்தத்துல பதிவாயிருக்கு. சுகவாசனை, அந்த சுகவாசனை வந்து பாத்தீங்கன்னா நடுவுல எப்பவாவது வந்து பாத்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குது, ஒரு ஃபலூடா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப அந்த வாசனையில இருந்து ஒரு ஸ்மெல் வர மாதிரி. வேற வாசனை தானே, ஸ்மெல் தானே. உள்ள செத்து போன எலி இருக்குல்ல, அந்த செத்து போன எலியில இருந்து அப்பப்போ ஒரு வாசனை வந்து பாத்தீங்கன்னா பேட் ஸ்மெல் வர மாதிரி இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஃபலூடாவோட தாட்டு வரும். அதுக்கு பேர் என்ன பேருனா ஸ்மிருதின்னு பேர். சித்தத்துல வாசனை, அந்த சுக வாசனையில இருந்து புத்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி, நினைவு எப்பவாவது வரும். ஏதாவது ஒரு விஷயத்தினால, ஒரு நிமித்தத்தினால ட்ரிகர் ஆனோன்னு இந்த ஸ்மிருதி வேக்கப் ஆயிடும். ஸ்மிருதி வேக்கப் ஆன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகம் எனக்கு திரும்பவும் வேணும் அப்படின்னு எனக்கு ஒரு காமம் உண்டாகும். அடிச்சா அந்த காமம் உண்டாச்சுன்னா மந்திரம் சொல்லுது, யதா காமோ பவதி ததா கிரதுர் பவதி. எப்ப எனக்குள்ளார எனக்கு மீண்டும் அந்த ஃபலூடாவோட சுகம் வேணும், எப்படி இருக்கும்ல, அந்த குடிச்சோட அந்த தலையெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடும். அப்படி உடம்பெல்லாம் எப்படி இருக்கும், ஐயோ என்ன எக்ஸலண்டா இருக்கும்ல அனுபவம், சுக அனுபவம் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சங்கல்பம் பண்ணுவேன், ஃபலூடா சாப்பிடணும். சங்கல்பம் பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு. சங்கல்பம் பண்ணிட்டு அந்த ஷாப்பை நான் தேடினா அந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஆசையில வந்து விழுந்துச்சு, கடையே காணும். நான் கிரிவலம் போகும்போது பாக்குறேன், திருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவாது போனா சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா கடையே காணும். இப்போ நான் எங்க போய் ஃபலூடா சாப்பிடுறது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆசை வந்து பார்த்தீங்கன்னா அம்போ அந்த கடை காணும். தெரியல, அது அப்புறம் வேற எங்கேயாவது சாப்பிட்டோன்னா சரியா இருக்குமான்னு தெரியல. அப்ப பழைய கடை தான் நமக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தது போச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, முதல்ல காமம் ஸ்மிருதி, ஸ்மிருதி காமமா பரிணமிக்கும், எனக்கு வேணும் அப்படின்னு. அந்த வேணும்னு வந்தோடனே எங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு நிச்சயம் வரும், இன்னைக்கு ஃபலூடா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வரும். அப்ப ஸ்மிருதி, ஸ்மிருதியில இருந்து காமம், காமத்தில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம். அந்த சங்கல்பம் வந்ததுக்கு பிறகு மந்திரம் சொல்லுது, தத் கிரதுர்பவதி யத் கிரதுர்பவதி தத்து கர்ம குருதே. எப்போ உங்களுக்குள்ளார ஃபைனலா நான் இதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வருதோ, அந்த சங்கல்பம் வந்த மாத்திரத்துல அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை அடையறதுக்கான எக்ஸிகியூஷன் வந்து பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கு பேரு கர்மான்னு பேர். நம்ம ஒரு கர்மத்தை பண்ணி நம்ம அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அடையணும்னு ஆசைப்படுறோம். அப்ப யத் கிரதுர்பவதி தத்து கர்ம குருதே. எந்த சங்கல்பம், கிரதுர சங்கல்பம், எந்த சங்கல்பம் ஒருத்தருக்கு உண்டாகுதோ அந்த சங்கல்பத்திலிருந்து தான் என்ன உண்டாகுது, அதை அடையணும்ன்ற ஒரு கர்மா உண்டாகிறது. அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா எத்து கர்ம குருதே. அந்த பொருளை அடையறதுக்காக நம்ம என்ன பண்றோம், அந்த உலகத்துல உண்டான பொருட்கள் அடையறதுக்கு கர்மம் பண்றோம். அந்த கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 வெரைட்டியா இருக்கு. என்ன வெரைட்டி, புண்ணியம் பாபம். அப்ப புண்ணிய பாபத்தினால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்து கர்ம குருதே தத்து அபிசம்பத்தியதே. என்ன கர்மம் பண்றோமோ அந்த கர்மத்தோட பலனோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகுது, சம்பந்தமானது உண்டாகின்றது. அப்ப புண்ணிய கர்மம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா புண்ணிய பிறவி, பாப்ப கர்மா பண்ணியிருந்தோம்னா பாப்ப பிறவி. இது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்ப மூலம் எதுன்னு பாருங்க, கர்மம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் இருக்கணும். சங்கல்பம் இருக்கணும்னா காமம் இருக்கணும். காமம் பண்ணணும்னா சித்தத்துல இருந்து ஸ்மிருதி வந்திருக்கணும். ஸ்மிருதி ஒண்ணு உண்டாகணும் அப்படின்னா அது சித்தத்துல வாசனையா பதிவாயிருந்திருக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வாசனையா பதிவாகணும் அப்படின்னா ஒருத்தர் வெளியில இருந்து ஒரு சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிச்சிருந்தாதான் அது வாசனையா போகும். அப்போ சுக விஷயங்களை நாடி நம்ம கர்மா பண்ணிட்டு இருக்கோம் சங்கல்பம் பண்ணி.
துக்க விஷயங்கள் வேணாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை வெறுத்து அதை அவாய்ட் பண்றதுக்காக ஒரு பக்கம் கர்மா பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 கர்மா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுல. எனக்கு சுகம் வேணும், எனக்கு துக்கம் வேணவே வேணாம். இதான் நம்ம சங்கல்பம் பொதுவா. இதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்மா பண்றோம், திரும்ப திரும்ப புண்ணிய பாப்பத்துக்குள்ளார மாட்டிக்கிட்டே இருக்கோம் ஃபுல்லா. இது வந்து பாத்தீங்கன்னா லௌகிகத்துல இருக்கிற எல்லாத்தோட விஷயமா இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுற மந்திரம் காமயமானோ அகாமயமானோ. இப்ப இதெல்லாம் வந்து லௌகிகத்துல இருக்கிற நார்மல் பர்சன். இப்ப நான் உங்களுக்கு வேதாந்தத்தை சொல்லி மெதுவா 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 சொல்லி கொடுக்குறேன். வாஸ்தவத்துல நம்ம அடையணும்னு நினைக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல சுகம் இல்லவே இல்லை. நாய் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு துண்டை கடிச்சு தன்னோட வாயிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வலியும். நாய் பாத்தீங்கன்னா எல்லாம் திருநாயெல்லாம் வந்து நான் வேடிக்கை பாருங்க, முக்கியமா வந்து எல்லா இடத்துலையும் வேடிக்கை பார்க்கணும். நான் இப்போ கூட சமீபத்தை என்னோட ஏரியாலாம் பார்க்குறேன். ஏதோ ஒரு எலும்பு துண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்தோ வந்திருக்கு. ஏதோ செத்து போன மாட்டோட எலும்போ இல்லை ஏதோ ஒன்று கிடக்குது. ஒரு நாய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சீரியஸாக அதுக்கு ஃபீடிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை போல இருக்கு. எங்கள் தெருவில் அப்பப்போ ஏதாவது வெளியூர் நாயெலாம் வந்துடும். வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு மத்தியானம் உச்சி வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு நான் அன்னைக்கு போய் பார்க்குறேன். ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பை பிடிச்சி கட்டிச்சுக்கிட்டு இருக்கு. அது ட்ரை ஆகி போய் அதை ஒன்றுமே இல்லை, சாரமே இல்லை அதில். அது எப்போ செத்து போன எலும்போ அதில் ஃப்ளஷ் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த நாய்க்கு வந்து என்ன நினைப்பு அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து கடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கடிக்க கடிக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக அந்த எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பட்டு இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகி அங்கேருந்து பிளட்டு வர ஆரம்பிக்கும். இந்த நாய் முட்டாள் நாய் என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எலும்புல இருந்து தான் ரத்தம் வருதுன்னு நினைச்சிட்டு இன்னும் வேகமா கடிக்கும். கண்ணோட ரத்தத்தையே வந்து பாத்தீங்கன்னா எலும்புல இருந்து வர்றது மாதிரி ரத்தம் நினைச்சுக்கிட்டு அது டேஸ்டா இருக்கே, ரொம்ப டேஸ்டா இருக்கே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு. இதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம விஷயத்துல இதேதான். சுகம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா வஸ்துக்கள்ல இல்லவே இல்லை. சுகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நமக்கு மனசுக்குள்ளார இருக்கணும், நான் தான் சுகஸ்வரூபம். எந்த விஷயங்களை கொடுக்கலனாலும் நான் சுகமா தான் இருக்கேன். ராத்திரியில விஷயங்களே இல்லாம எப்படி ஆனந்தமா இருந்தனோ இப்பவும் நான் விஷயங்கள் இல்லாம ஆனந்தமா தான் இருக்கேன். ஆனா நான் என்ன பண்றேன், மோகத்தினால பழக்க தோஷம் நம்ம சொல்றோம், ஹேபிட். அந்த ஹேபிட்னால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வஸ்துக்கள்ல இருந்து சுகம் கிடைக்குது அப்படின்னு வஸ்துக்களை தேடி 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 போயிட்டே இருக்கும். எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பார்ப்பவன், இதெல்லாம் ஜடம், இதுல இருந்து துக்கம் தான் கிடைக்கும், பேமெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சு விவேகம் பண்ணி மெதுவா 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 நான் தான் சுகஸ்வரூபம்னு ஒருத்தருக்கு மெதுவா மெதுவா டைஜஸ்ட் பண்றார் அப்படின்னா விஷயங்களை கொடுக்காம அவாய்ட் பண்ணி தன்னுடைய நேச்சுரலா சுகஸ்வரூபத்தை அனுபவம் பண்றான்னு வச்சுக்கோங்க. நான் இப்ப சுகமா இருக்கேன். வெளியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. குரங்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு, ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய பாடியில வந்து பாத்தீங்கன்னா சுகர்னால ப்ராப்ளம் இருக்கு. எப்படி இருந்தாலும் நான் இருக்கேன் பாத்தீங்களா, நான் எப்பவுமே சுகம்தான். அப்ப நான் சுகம்னு ஒருத்தருக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னே அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, முக்கியமா சொல்லுது மனுஷங்களை 2 விதமா படிக்கிறோம். ஒண்ணு காமயமானக, இன்னொன்னு அகாமயமானக அப்படின்னு பேர். ஒரு மனுஷர்கள் காமிக்கின்றவர்கள், ஆசைப்படுகின்றவர்கள். நல்ல வேதாந்தத்தை கேட்டு கேட்டு ஒருத்தருக்கு புரிஞ்சு போகுது இதெல்லாம் சும்மா இல்யூஷன், கனவுல எவ்வளோ அனுபவிச்சோம், காலையில ஒண்ணுமே இல்லை. எவ்வளோ பிறந்ததுல இருந்து எவ்வளோ அனுபவிச்சிருக்கோம், எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்கள் அனுபவிச்சிருக்கோம், ஏதாவது பிரயோஜனம் வச்சா இல்லை, அப்ப யூஸ்லெஸ் இதெல்லாம் அப்படின்னு புரிஞ்சு எவன் வந்து பாத்தீங்கன்னா அகாமயமானக, காமம் இல்லாதவனா ஆகிறானோ அப்ப என்ன ஆகுது, அகாமோ எவன்கிட்ட காமம் இல்லாம போச்சோ அவனுக்கு பேர் என்ன பேர்னா நிஷ்காமகன்னு பேர். நிஷ்காமக அப்படின்னா அவன்கிட்ட இருந்து காமங்கள் எல்லாம் வெளியேறி விட்டது. எதனால வெளியேறிச்சு? விசாரத்தினால, ஆத்ம அனாத்ம விவேகத்தினால மெதுவா மெதுவா ஃபார்வார்ட்னு கேள்வி கேட்கறது. இதனால மோட்சம் கிடைக்குமா, இதனால மோட்சம் கிடைக்குமா, அனுபவிச்சு எவ்வளோ அனுபவிச்சிட்டோம்ல, இதனால ஏதாவது லாபம் இருக்கா? வெறும் பிரயத்தனம் தான். இங்க போய் அங்க போய் என்னென்னவோ பண்ணணும், ஏதாவது ஒரு லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆத்ம சுகம் கிடைக்கவே இல்லை. எல்லா சுகத்தையும் அனுபவிச்சதுக்கு பிறகு பேமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கு. நான் ஒரு முறை என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசுல நான் நிறைய மெமரிஸ் எல்லாம் வச்சிருக்கேன்ல சொல்ற மாதிரி,
நான் கொஞ்சம் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய பணம். என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் பிஸ்னஸ் பண்ணும்போது என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறவங்க. ஐயோ ஒஸ்டான பீப்புள். இந்த காலேஜ் படிக்கிறவங்களோட நட்பே வச்சுக்க கூடாது. அவனுக்கெல்லாம் பிரம்மச்சாரிகளாக இருக்கிறவனுங்களாம் ஒரு விட்டேத்தி ஏட்ட வந்தானுங்க. வந்து என்ன பண்ணா, நல்லா பணம்லாம் வச்சுருந்தேன், நல்லா ஒரு ஆனந்தமாக இருக்கேன், சேலத்தில் இருக்கேன். வந்து பக்கத்தில் ஃபுல்லாக இருக்கிறவங்களும் பிரம்மச்சாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கா ஆட்கள், ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். அவர் சொன்னா, ஜி ஒரு நல்ல கொடைக்கானல் போயிட்டு வருவோம் ஜி, வெயில் அதிகமாக இருக்குது, போகலாமே அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்லாம் பண்ணி ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆகும் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம் ஜி, நீங்கள் செலவு பண்ணுங்க, நம்ம கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களாம் நல்ல வசதியான பசங்க தான் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், கொடைக்கானலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டியில் போனோம். நல்ல பெரிய வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 8-10 பேர்லாம் போனோம். போய் ஒரே ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான். பசங்கனாவே அப்படிதான், எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஆட்டம் பாட்டம் பாடுறதையே அவங்க சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லயும் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல சாப்பாடு, நல்லா வந்து தூங்குறது, நல்லா ஊர் சுத்துறது, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஓட்டம் ஓடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து நிற்கிறது எங்கள் வீட்டில் வந்து. ரொம்ப நல்லா இருந்துச்சுல அப்படின்னு கொடைக்கானல்லாம் போயிட்டு வந்தோம். கொடைக்கானல்லாம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருமே பணம் தரலைங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எல்லாம் பெரிய ஞாபகமாக போட்டானுங்க. 1.5 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே 1.5 லட்சம் ரூபாய் காலி. கொடைக்கானலுக்கு போய் 10 பேர் கூட்டு போனால் என்ன ஆகிறது, நல்லா 1.5 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் போட்டு போயிட்டானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமா துக்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடைக்கானல் போயிட்டு வந்து நான் துக்கி ஆயிட்டேன். ஒரு அமர்நாத் யாத்திரை போனேன். அமர்நாத் போனோம், சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு. என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்தாங்க. ஒரு மாதாஜி, ஒரு பித்தாஜி எல்லாம் வந்தாங்க. ஐயோ அமர்நாத் யாத்திரை போய் சூப்பராக இருக்குன்னு போயிட்டு இவங்களோட சேர்ந்து போயிட்டு வந்து சேர்ந்தோன்னா போதும், இனிமே அமர்நாத்துக்கே போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு கொண்டேன். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆனந்தம் நினைக்கிறோம். அந்த ஆனந்தத்துக்காக நம்ம பே பண்றது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆனந்தத்துக்கும் பே பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா அதிகமான துக்கத்தை பே பண்றோம். சின்ன விஷயமா இருக்கட்டும், அந்த சின்ன விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு பேமெண்ட் ஒன்று கொடுக்குறோம். இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குற்றாலம் போய் நாதரை பார்க்கலாமா? எதுக்கு இந்த குற்றால நாதரை போய் வெயில்ல, இந்த மாசம் வெயில்ல போனீங்க மாட்டீங்கன்னா அவ்வளவுதான். போன வருஷமே நான் வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலத்துல போய் தலைவலி வந்துருச்சு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா போலாமா வேணாமா அப்படின்னு கேட்டு, நான் இருக்கிற இடமே சுகம், ஆத்மாவே சுகஸ்வரூபம், பேசாம இருக்கணும். இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா இச்சிங் பண்ணும் போதெல்லாம் சும்மா இரு, போன முறை தலைவலி வந்துச்சு இல்ல, அவஸ்தப்பட்டேல்ல அப்படின்னு தலையிலேயே 4 தட்டு தட்டி இங்கேயே சுகமா தான் இருக்கு, இங்கேயே இரு அப்படின்னு பண்ணணும். அப்படி பண்ணி இதுக்கு என்ன பேரு சொல்றோம்? பிரதிபக்ஷ பாவனா. பிரதிபக்ஷ பாவனை ரொம்ப முக்கியமானது சாதகர்களுக்கு. அப்போ வேதாந்தத்தை வச்சுக்கிட்டு நல்லா பிரதிபக்ஷ பாவனை, எதிர்மறை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளார எங்கேயும் போகணும், எதையும் அடையணும்னு வராது. உடனே என்ன பேமெண்ட்னு கேட்பீங்க நீங்க, வைசியன் ஆயிருப்பீங்க நீங்க. இதுக்கு என்ன பேமெண்ட் கிடைக்கும், இதுக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கணும், இதுக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நம்ம அனுபவிக்கிற சுகத்தை காட்டிலும் துக்கம் அதிகமான பேமெண்ட் கொடுக்க வேண்டியது. அப்போ ஒருத்தருக்கு மெதுவா இந்த காமங்கள் உள்ள இருந்துச்சு இல்ல, ஹிருதயத்துல இருந்த காமங்கள், இது எல்லாம் மெதுவா நிஷ்காமம் அப்படின்னா வெளியேறி விடுகிறது. நிர்கதோ காமம். எஸ், எல்லா காமங்களும் இந்த பிரதிபக்ஷ பாவனை மூலமா ஒருத்தன்றது மெதுவா வெளியேறி விட்டது. அவனுக்கு என்ன பேரு? நிஷ்காமன் அப்படின்னு பேரு. நிஷ்காமனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா யார்கிட்ட காமம் இல்லாம போதோ, எவன்கிட்ட இருந்து எல்லா காமங்களும் வெளியேறி விட்டதோ. எதுக்காக வெளியேறிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகம் பண்றது மூலமா இதெல்லாம் பொய், இது தேவையில்லை, இது சம்சாரம் அப்படின்னு விசாரம் பண்ணி போயிடுச்சோ, அவன் ஒரு டைம்ல என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா சொஸ்தமா எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா காமமும் குரோதமும், காமத்தை முன்னிட்டுதான் குரோதங்கள்லாம். அப்ப எந்த தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார உண்டாகாம எதையும் அடையணுன்ற எண்ணம் இல்லாம மனசு அடங்கி போச்சுன்னா அப்ப என்ன ஆகுனா ஆப்த காமக அப்படின்னு பேர். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம காமன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆத்மாவை அடைந்தவனா இருக்கான், உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆத்ம சுகத்தை அடைஞ்சவனா, பேரானந்தத்தை அடைஞ்சவனா இருக்கான். அப்ப என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளார இருக்க சுகம் தடை இல்லாம அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் சுகம் கிடைக்க ஆரம்பிச்சு.
இதை தான் எங்க ஆச்சாரியார் என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், காஃபி பவுடர்லாம் கலந்து சுகர்லாம் கலந்து டெய்லி சின்ன குழந்தையில இருந்து சாப்பிட்டுட்டே இருந்திருக்கோம். நம்ம மெதுவா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்னெல்லாம் பால்ல மிக்ஸ் பண்றோமோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் பாலை பழகி பாருங்க. வெறும் பால் காலையில குடிச்சு பாருங்க. பசும்பாலை வந்து பாத்தீங்கன்னா சூடு பண்ணி வெறும் பாலை குடிக்கிறது. பச்சை பால் குடிச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். இன்னும் வெறும் பாலை குடிச்சிங்க அப்படின்னா முதல் ஒரு 4 நாளைக்கு என்ன ஆகும், மனசு வந்து ஹேபிட்னால என்னது வெறும் பாலா, ஐயோ பால்லாம் நல்லாவே இருக்காதுங்க அப்படின்னு, பாலில் வந்து என்ன இனிப்பை போடாமல் கொடுக்குறீங்க, சப்புன்னு இருக்கு பால் அப்படின்னு 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் மெதுவாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இந்த பாலில் நேச்சுரலான ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்காங்க. பாலில் நேச்சுரலாக ஒரு இனிப்புத்தன்மை இருக்கிறது இந்த நாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக புரிபட ஆரம்பிக்கும். இதே மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்க. நம்ம ஸ்டீம்ல என்னைக்காவது வெஜிடபிள் பண்ணி பாருங்க, எந்த தாளிப்பு போடக்கூடாது. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டீம்ல வேக வச்சு மசாலா சேர்க்காம உப்பு சேர்க்காம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முட்டைகோசு நிறைய சேர்க்கலாம், சாப்பிடலாம், சவுச்சவு சாப்பிடலாம், சுரக்காய் சாப்பிடலாம். இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே ஸ்டீம்ல வேக வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. உப்பு மசாலா எதுவுமே போடாம என்ன டேஸ்டா இருக்குன்றீங்க, நேச்சுரல் டேஸ்ட் அப்படியே இருக்கு. இதே மாதிரி இந்த ஆத்மாக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுகம் அனுபவிக்கிறோம்னா நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் என்னது மசாலா சுகம். அப்போ நேச்சுரல் சுகம்ன்றது என்னுடைய ஆத்ம சுகம். நேச்சுரல் சுகம்ன்றது மற்றது எல்லாத்தையும் விடும்போது என்னுடைய ஆனந்தம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடையப்படுறதா இருக்கின்றது. அப்ப அவனுக்கு பேரு ஆத்ம காமகன்னு பேரு. ஆத்ம காமோ ஆப்த காமக ஆத்ம காமக. இப்ப நமக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம காமம் தான் நமக்கு வரணும். நம்ம பே பண்றதெல்லாம் ரொம்ப அதிகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பே பண்ணாத சுகம், தூக்கத்துல கிடைக்கிற சுகம் தான் பே பண்ணாத சுகம். எந்த பேமெண்ட்டும் இல்லாம எனக்கு எந்த ஒரு பேவும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிராயாச சுகம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல கிடைக்குது. முயற்சி இல்லாம வந்து பேரானந்தம் எனக்கு தூக்கத்துல கிடைக்குது. அதே தூக்கத்துல இருக்கிற சுகம் 24 மணி நேரமும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஆத்ம சுகம். அது எனக்கு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பேர் வந்துருது, ஆத்ம காமகான்னு பேர். அப்போ ஒரு முமுக்ஷுட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும் அப்படின்னா ஆத்ம காமம் ஒருத்தனுக்கு இருக்கணும். அந்த ஆத்ம காமத்தை முன்னிட்டு நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விரக்தனாய் எல்லா விஷயங்கள்லயும் ஆசையை விடுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிறோம், ஆப்த காமன் ஆயிடுவோம், ஆத்மாவை அடைஞ்சிருவோம் நம்ம. அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும் சாமி, அப்ப நான் மந்திரம் சொல்லுது கஸ்ய பிராணா கஸ்ய பிராணான உத்கிராமந்தி. எவனுக்கு ஆசைகள் இங்கேயே அடங்கி போச்சோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பிராணன் இந்த ஹிருதயத்திலிருந்து இந்த தேகத்திலிருந்து வெளிக்கிளம்புவது இல்லை. அப்ப எங்க சுவாமி போகும் அவனுக்கு பிராணன்? அப்படின்னா ஆத்மாவை அடைந்தவன், தான் தான் சுகஸ்வரூபத்தை அடைந்தவன், அவனுக்கு ஹிருதயத்தில் இருக்கிற பிராணன் ஹிருதயத்திலேயே நசிஞ்சு போயிடும். அவனுக்கு பிராணன் இந்த தேகத்தை விட்டு அடுத்த தேகத்துக்கு போய் சேருவது இல்லை. அவனுக்கு பிராணன் வெளியேறுவதே இல்லை, அவன் பிராணன் வெளிக்கிளம்புவதில்லை. பிரம்மைவ சன் பிரம்ம அப்யேதி. அவன் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பிரம்மமாயிருந்து அவன் பிரம்மத்தையே அடைகின்றான். விட்டு போன தேகம் விட்டு போன பிறகு சர்வ வியாபகமா பிரம்மத்தையே அடைகின்றான். அந்த மந்திரமும் சொல்லுது பிரம்மைவ சன் பிரம்ம அப்யேதி. ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜீவன் முக்தனா பிரம்மமாவே இருந்துகிட்டு இறந்த பிறகு விதேக முக்தனா சர்வ வியாபகமா ஆயிடுறான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அந்த மந்திரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப படிச்சது வந்து பாத்தீங்கன்னா 5-6 பிருகதாரண்யத்துல 4-4 வந்து 5-6 மந்திரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது 7வது மந்திரம் தான் இப்ப கொட்டேஷன்ல நமக்கு வந்திருக்கிறது. கொட்டேஷன்ல என்ன சொல்லுது, அப்ப என்ன பண்ணணும், ஒரே ஒரு காமம் தான் விசாரம் பண்ண 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 வரும். வேதாந்தம் கேட்டு வேட்கை விட்டனரே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருமூலர் திருமந்திரத்துல வந்து சொல்லுது வேதாந்தம் கேட்டு வேட்கை விட்டனர். ஆனால் வேதாந்தம் கேட்டும் வேட்கை விடல வைத்தியம். ஆமா, வேதாந்தம் கேட்டு ஆசைப்பட்ட வேதியர் வேதாந்தம் கேட்டும் ஆசை விட்ட வேட்கை விடலையே அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரம் இருக்கு. இதுல வந்து திருமூல திருமந்திரத்துல இருக்கு. நான் போட்டு விட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு டக்குன்னு தமிழ்ல அதிகம் பிரயோகம் இல்லாம இருக்கிறதுனால வர்றது. அப்போ வைதிகர்களுக்கு ஏதாவது வருமா சுவாமி அப்படின்னா வைதிகர்கள் எல்லாத்தையும் கர்மத்தை பண்ணும்போது என்ன பண்றாங்க, சங்கல்பம் 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 சங்கல்பம், எல்லா இடத்துலயும் சங்கல்பம், ஒரே சங்கல்ப மயம் தான். அப்ப நீங்க எதை சங்கல்பம் பண்றீங்களோ அதை பண்ணுவீங்க, எதை பண்ணுவீங்களோ அதுக்கான பலனை வந்து அடையிறதுக்காக இது பண்ணுவீங்க.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தன் ஆகணும் அப்படின்னா சர்வ காமங்களையும் வந்து பாத்தீங்கன்னா விவேகத்தினால விசாரத்தினால தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். பாத்தீங்கன்னா அப்போ மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டா, யதா சர்வே பிரமுச்சியந்தே அஸ்ய ஹிருதி ஸ்ரிதா காமாஹா. அதுதான் பிருகதாரண்யத்துல 4:4-7 சொல்லப்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, யதா எப்பொழுது எந்த அவஸ்தையில ஒருத்தனுக்கு இந்த விசாரத்து மூலமா இது பொய் இது பொய் இது பொய், நான் தான் சுகஸ்வரூபமா இருக்கேன், நான் ஆனந்த சுரூபமா இருக்கேன் அப்படின்னு சதா தன்னுடைய சுக இயல்பான ஆனந்தத்திலேயே இருந்து இருந்து எப்போ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சர்வே பிரமுச்சியந்தே காமா, இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா காமங்களும் அது சின்ன அல்பமா இருந்தாலும் சரி எல்லா காமங்களும் வந்து பாத்தீங்கன்னா விடுபட்டு விடுகின்றனவோ. பிரமுச்சியந்தே அப்படின்னா நாசத்தை அடைகின்றனவோ, நன்றாக நாசத்தை அடைகின்றனவோ. அத மர்த்தியோ அமிர்தோ பவதி, அப்பொழுது இறந்து போகக்கூடிய மனிதன். இறந்து போகக்கூடிய மனிதன் என்ன அர்த்தம்? இறந்தா பிறக்கணும், பிறந்தா இறக்கணும், சம்சாரம். அதுதான். அப்போ இறந்து போகக்கூடிய மனிதன் என்ன ஆகிறான் அப்படின்னா அமிர்தோ பவதி. அமிர்தோ பவத்தினா சாகாதவன் ஆகின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி அடையறான். அதுக்கப்புறம் தேகம் விட்டு போனாலும் அவனுக்கு திரும்ப தேகம் கிடைப்பதே இல்லை. அமிர்தனாகின்றான், திரும்ப சாகாதவன் ஆகின்றான். அத்திர பிரம்ம சமஷ்ணுதைதி, இங்கேயே பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா நன்றாக அடையப்பட்டதாக ஆகின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு மந்திரம். இதோட இங்க நிக்கட்டும். இதை பத்தின விசாரத்தை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். எல்லாம் இல்யூஷன். வேதாந்தம் கேட்க 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 என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அனுபவத்துல இருந்து எதெல்லாம் அனுபவிச்சோமோ எல்லாத்தையும் மெமரியில கொண்டு வரணும். எல்லா அனுபவங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஆப்ஜெக்ட் மட்டும்தான், திருஷ்யம் மாத்திரம் தான். வெறும் மோகம் மட்டும்தான் நமக்கு இருக்கு. நான் இப்பவும் சுகமா இருக்கேன், எதுவுமே இல்லைன்னாலும் சுகமா இருக்கேன். தேகத்துக்கு சில நீட்ஸ் இருக்கு, ஆனா தேகத்துக்கு இருக்கிற நீட்ஸ் வேற, தேகத்துல இருந்து சுகம் எடுக்கிறதுன்றது வேற. சுகம் எடுக்கிறதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நாய் எலும்பு துண்டை கடிச்சு ரத்தத்தை சுவைக்கிற மாதிரி தான். வாஸ்தவத்தை தேகத்தோட நீட்ஸுக்கு என்ன வேணுமோ அவசியமானது அதை மட்டும் கொடுத்துக்கிட்டு போகத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்திரிய போகங்களை அவாய்ட் பண்ணணும். இந்திரிய போகங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் நேச்சுரல் சுகம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப நேச்சுரல் சுகம் தான் யதார்த்தம், வந்து போகாத சுகம். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சுகம் தான் இப்பவும் இருக்கு, எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. அது ஆத்ம சுகம். அத மெதுவா அதை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும், பாலோட டேஸ்ட் தெரியணும்னா பால்ல எதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பால்ல மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாலோட நேச்சுரல் டேஸ்ட் தெரியாது. இதான் வைராக்கியம்னு பேர். வைராக்கியம்னா வேற எல்லாம் இல்ல, மிக்சிங்கை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றது. பால்ல போட்ட ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா, சின்ன வயசுல எல்லாம் போட்டது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றது. காஃபி பவுடர், டீ பவுடர், சுகர் என்னெல்லாம் ஆட் பண்ணமோ எல்லாத்தையும் மெதுவா மெதுவா கட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பால்ல நேச்சுரல் டேஸ்ட் தெரிய ஆரம்பிக்கும். அந்த நேச்சுரல் டேஸ்ட் தான் ஆத்ம சுகம் அப்படின்னு பேர். அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் ஆட் பண்றது மசாலா. இந்த மசாலா கலக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வராத வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோம், வெளியில போகவே முடியாது. முக்த புருஷர்கள் என்ன பண்றாங்க, இயல்பான ஆத்ம சுகத்திலேயே இருக்காங்க. அவங்களுக்கு காமம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுல இருந்து வெளியில இருந்து எந்த ஒரு வாண்டரிங்கும் இருக்காது, சர்ச்சிங்கும் இருக்காது. ஏன் அப்படின்னா ஆத்ம சுகத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதான் வந்து விஷயம். நாளைக்கு பார்ப்போம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.